வெல்கம் எவ்ரி ஒன். மறுபடியும் இந்த சாட்டர்டே மீட்டிங்கில் சந்திக்கிறோம். அதுக்காக குட், நல்லது. இருதயத்தின் காரியங்களை குறித்து நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். போன வாரம் நமக்கு இல்லை செஷனு. அதுக்கு முந்தின செஷனில் நம்ம ஒரு காரியத்தை குறித்து பார்த்தோம் இல்லைங்களா. ஹார்ட்டில் எப்படி நம்ம இமேஜ் டெவலப் ஆகுது, அது எப்படி நம்ம இந்த இமேஜ் நமக்கு உருவாகிட்டுருக்குது. அந்த இமேஜ் தான் நம்ம வாழ்க்கையை ரன் பண்ணுது. ஆக்சுவலாக நான் இதான் கண்டுபிடிச்சேன். இப்போது தொடர்ந்து அந்த இதிலே பார்க்கலாம். ஒரு பிரதர் கூட கேட்டார் இல்லைங்களா, இதுக்கு சொல்யூஷன் என்ன, ஆன்சர் என்ன அப்படின்னு. இதுக்கு ஆன்சர் ஒரே தான் அதுக்கு ஆன்சர் இருக்குது. இதுக்கு ஒன்று தான், சிலுவை தான் அதுக்கு ஆன்சர், கிராஸ். வேறு ஆன்சரே கிடையாது. ஆக்சுவலாக இதுக்கு ஆன்சர் பல விதமாக தேடுறாங்க ஜனங்க. ரெண்டு விதமாக தான் ஜனங்க தேடுறாங்க இதுக்கு ஆன்சர். ஒன்று ரிலிஜியனாக போகிறாங்க, மதம் பின்னால் போகிறாங்க. மதம் பின்னால் போய் இந்த இமேஜை மாற்ற பார்க்குறாங்க. இன்னொரு எக்ஸிட் என்ன தெரியுமா, சயின்ஸ். அறிவுபூர்வமாக தேடி இதுக்கு சயின்டிஃபிக்காக நம்ம மாற்றலான்னு பார்க்குறாங்க. இதுக்கு ஆன்சரே கிடையாது. ஆக்சுவலாக இதுக்கு ஒரு ஆன்சர் இருக்கும். இந்த இமேஜை மாற்றுவதற்கு ஒரு ஆன்சர் இருக்கும்னா, இயேசு சிலுவையில் மறிக்கவே தேவையில்லை. அதான் இந்த ரகசியம் பெரும்பாலான கிறிஸ்டியன்ஸுக்கே தெரியாது. ஏன்னா கிறிஸ்டியன்ஸுக்கு நானும் கிறிஸ்டியனாக இருந்தப்போ, கிறிஸ்டியனாக தான் இருக்கிறானோ, ஆண்டரை ஏற்றுக்கொண்டதுக்கப்புறம் இது புரியவே இல்லை. இதை பற்றி இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஆண்டரை ஏற்றுக்கொண்டோம், பாவத்தை மன்னிச்சிட்டாரு, அவருக்காக நம்ம வாழணும். வாழும்போது அவர் பரலோகத்துக்கு கூட்டு போயிடுவார், செத்தா பரலோகத்துக்கு போயிடுவோம், இல்லைனா அவர் சீக்கிரமாக கூட்டு போயிடுவார். இதுதான் மெஜாரிட்டி ஆஃப் த பிலீஃப் சிஸ்டம் ஆஃப் த சர்ச். அப்படி ஒரு பிலீஃப் சிஸ்டம் வச்சுருந்தீங்கன்னா இந்த ஆன்சரை நீங்கள் கண்டே பிடிக்க முடியாது. எந்த ஆன்சர், சிலுவை எதனால் நடந்துச்சு, எதுக்காக ஆண்டவர் சாகிறாரு, எதுக்காக ஆண்டவர் உயிர் தெழுந்தார், இந்த ஆன்சர் தெரியாமல் இந்த விடுதலை உங்களுக்கு கிடைக்காது. இந்த விடுதலை கிடைக்காம நம்ம வாழ்க்கை தோல்வியில் தான் இருக்குமே தவிர, நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா, அதுக்கு ஒரு எக்ஸ்கியூஸ் ஒன்று செய்துருவோம். என்ன, சீக்கிரம் வாங்காண்டவரே எங்களை கூப்பிட்டு போயிடுங்க, இல்லைனா ஹெவனுக்கு போயிட போகிறோம் அப்படின்னு ஸ்டேட்டஸ் கோலியே இருக்கும். லைஃப் நமக்கு சேஞ்ச் ஆகாது. அதனால் இன்றைக்கி நான் அடிக்கடி சொல்கிறது ஒரு காரியம் மறுபடியும் நான் சொல்கிறேன். என்ன அப்படின்னா, நான் செத்தா பரலோகத்துக்கு போகிறது என்னுடைய நோக்கம். அந்த கான்செப்டை நீங்கள் ட்ராப் பண்ணிவிடுங்க. அது பைபிள் இல்லாத ஒரு கான்செப்ட், புரியுதுங்களா? அப்போ பிரதர், செத்தா நாங்களாம் எங்கே போகிறோம் பிரதர்? செத்தா பரலோகத்துக்கு தான் போகிறோம். ஆனால் அது நம்மளுடைய நோக்கம் கிடையாது. பாருங்கள், பரலோகத்து ராஜ்யத்தை இந்த பூமியில் எஸ்டாப்ளிஷ் பண்ணணுன்னா நம்ம இருதயம் மாற வேண்டும், இருதயம் சரியாகணும். அதுக்கு தான் இயேசு வந்தார். அதை நம்ம ஃபோக்கஸாக வைக்காமல் நம்ம பரலோகம் போகிறத இல்லை பரலோகத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கிறத ஃபோக்கஸாக வச்சோம்னா இதில் நம்ம என்ட்ராக மாட்டோம். இதில் நம்ம முழுமையாக இதில் இறங்க மாட்டோம். இதில் முழுமையாக நம்ம ஆழமான இதுக்குள்ளே போக மாட்டோம். அது நீங்கள் இந்த வாரம் நீங்கள் அதை தெளிவாக்கிடணும் உங்கள் ஹார்ட்டில். நம்மளுடைய நோக்கம் பரலோகம் கிடையாது. நம்மளுடைய நோக்கம் இங்கே ஒரு முழுமையான ஒரு சுகமான இருதயத்தோடு ஃபங்க்ஷன் பண்ணி தேவ ராஜ்யத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது. அத்தாரிட்டி பாருங்கள், அதிகாரம் சொல்கிறோம் இல்லையா, அத்தாரிட்டி ஃப்ளோஸ் அவுட் ஆஃப் ஐடென்டிட்டி. அத்தாரிட்டி தான், அதிகாரம் அடையாளத்திலிருந்து செயல்படுற ஒரு காரியம். அதை அத்தாரிட்டியாக இன்றைக்கி நிறைய பேர் அத்தாரிட்டி மெசேஜ், கிறிஸ்டியன்ஸ் பிலீவர்ஸ் அத்தாரிட்டி, விசுவாசிகளுடைய அதிகாரம் மெசேஜெலாம் கேட்டு சும்மா எந்துவாக இருக்கிறாங்க. நிறைய மீட்டிங்லாம் கூட நான் போயிருக்கிறேன், அந்த மாதிரிலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனால் அது எதுவுமே நடக்காது. பாருங்கள், நீங்கள் இந்த ராயல் ஃபேமிலி இருக்காங்க பாருங்கள், இந்த ராயல் ஃபேமிலிக்கு ஒரு காரியம் சொல்லி கொடுத்துட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு சின்ன வயசுலேருந்து, அவங்க பிறந்ததுலேருந்து அவங்களுக்கு ஒரு காரியம் சொல்லி கொடுத்துட்டே இருப்பாங்க. என்னென்னா, நீங்கள் சாதா ஜனங்க மாதிரி கிடையாது. நீங்கள் உங்களுடைய அடையாளம் வேறு. உங்களுடைய அடையாளம் ஒரு ராஜரீக அடையாளம், உங்களுடைய ராயல்ட்டி உங்கள் பிளட்டில் இருக்குதுன்றதை சொல்லிக் கொடுக்கணும் அவங்களுக்கு. இல்லைனா அவங்க ஸ்கூலுக்கு போகிறாங்க. இப்போ நாங்கள் வாழ்கிற இதில் கிங்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க, ராஜாக்கள் இருக்கிறாங்க. பிரின்ஸில் இப்போ ஒரு கிங் சார்ல்ஸ் இருக்கிறாரு, அவருடைய பசங்க இருக்கிறாங்க, வில்லியம் அவங்களாம் இருக்காங்க. அவங்க பிள்ளைங்களாம் ஸ்கூலுக்கு போகும்போது எந்த மாதிரி ப்ரைவேட் ஸ்கூலில் தான் போகிறாங்க, நிறைய செக்யூரிட்டிலாம் இருக்கும். ஆனால் மற்ற பிள்ளைங்களோட பழகிறாங்க பாருங்கள். மற்ற பிள்ளைங்களோட பழகும்போது மற்ற பிள்ளைங்க என்ன ராயல்ட்டி மாதிரியா பேசுவாங்க. அப்போ அதே கலாச்சாரத்தை இவங்க பெற்றுக்கொள்வாங்க, இந்த சின்ன பிள்ளைங்களும். ஆனால் வீட்டுக்கு வந்தானா அவங்களுக்கு தனியாக சொல்லிக் கொடுப்பாங்க. ராயல்ட்டியை சொல்லிக் கொடுக்கணும்.
ராயல்ட்டி வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடாது. ஏன்னா அவங்க மற்ற உலகத்தை பார்க்கும்போது மற்றவங்களும் அப்படி தானே இருக்கிறாங்க, எல்லா குழந்தைங்களும் இருக்கிற மாதிரியே நம்மளும் இருக்கிறாங்க, அப்படி நம்மளும் அப்படி தான் நினைப்பு தானே வரும் மற்றவங்களோட பழகும்போது. ஆனால் அவங்களுக்கு வந்து நீங்கள் உங்களோட பிளட்டு வந்து உங்கள் பிளட்டு ராயல் பிளட்டு அப்படின்னு அது சொல்லி கொடுக்கும்போது அவங்க நினைவு வரும்போது அந்த அத்தாரிட்டியில் ஃபங்க்ஷன் பண்ண ஆரம்பிப்பாங்க. இப்போது நான் அத்தாரிட்டியை பற்றி நான் ரொம்ப சொல்லிக் கொடுக்குறது கிடையாது. நான் அது செஷன்லாம் இங்கிலீஷில் எடுத்திருக்கேன், பிலீவர்ஸ் அத்தாரிட்டினா. ஆனால் அதெல்லாம் கூட நீ போய் நோண்டி பார்த்தா கூட அதில் கூட அடையாளத்தை பற்றி தான் பேசுவேன். ஏன்னா அடையாளத்தை நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா அத்தாரிட்டி ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். உங்கள் வாழ்க்கையில் சிச்சுவேஷன்ஸுக்கிட்ட பேசுகிறது, சர்க்கம்ஸ்டான்ஸுக்கிட்ட நம்ம அதிகாரம் இருக்குது. ஏன்னா ஜுரத்துக்கிட்ட பேசலாம். முதலாவது என் வாழ்க்கையில் நான் டாக்டராக இருந்தேன். எனக்கு அந்த டாக்டர் மேலே இருந்த மரியாதை வந்து கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. ஏன்னா நான் முதல்ல நான் என்னோடய ஒரு ஃபீவர் ஹேண்டில் பண்ணுறேன். என் பையனுக்கு பயங்கரமான ஜுரம், நல்லா அதிகமான ஜுரம். அந்த ஜுரத்து மேலே எனக்கு அதிகாரம் இருக்குதுன்றது ஆவியானவருக்கு எனக்கு உணர்த்தப்போ ஹார்ட்டில் நான் அந்த ஜுரத்தை பார்த்து பேசினப்போ அது எனக்கு ஒப்ளைஜ் இட் ரெஸ்பாண்டட் டு மீ. இமீடியட்டாக ரெஸ்பாண்ட் ஆகலை. ஆனால் அது பேசி அது ஹீல் அதை பார்த்த உடனே எனக்கு வந்து பயங்கரமான ஷாக்கு. என்ன ஷாக்குனா, ஃபீவர்ன்றது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சுதான் ஜுரம். ஆனால் மெடிக்கல் வேர்ல்டில் ஃபீவர் தான் நைட்மேர். ஃபீவர் தான் வந்து ஜுரம் வந்து ரொம்ப ஒரு புரியாத ஒரு புதிராகும். எல்லா மெடிக்கல் புக் எடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஜுரத்தை பற்றி இருக்கிற சாப்டர் வந்து ரொம்ப திக்காக இருக்கும், ரொம்ப பெரிய சாப்டராக இருக்கும். ஏன்னா ஜுரம் வந்து சாதாரண விஷயம் கிடையாது. அதுக்கு பின்னால் என்ன ரீசன் இருக்குது, என்ன காசு இருக்குது, அது பாக்டீரியா, வைரலா, இல்லை வந்து இன்ஃப்ளமேட்டரியா, அது போட்டு மண்டையை குழப்பிப்பாங்க. ஜுரம் வந்துச்சுன்னா டாக்டர்ஸ் வந்து ஜுரத்தை வந்து சும்மா மாத்திரை மட்டும் கொடுத்துட்டு ஜுரத்தை ட்ரீட் பண்ணுறது கிடையாது. அதுக்கு பின்னால் இருக்கிற ரீசனை கண்டுபிடிக்கணும். ஜுரம் வந்து ஒரு சிம்டம் பாருங்கள், சிம்டம். அதுக்கு பின்னால் என்ன காசு, வாட் இஸ் த ரீசன்றதை நோண்டி பார்க்கணும். கேன்சர் கூட ஜுரமாக வரலாம், மேனிஃபெஸ்ட் பண்ணலாம். சாதாரண வைரல் இன்ஃபெக்ஷனு கூட ஜுரமாக மேனிஃபெஸ்ட் ஆகலாம். அதனால் தொடர்ந்து ஜுரம் வந்துட்டே இருந்துச்சுன்னா உடனே இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அது பெரிய இது. ஆனால் அந்த ஜுரம் வந்து நம்ம பேசுனா போது பாருங்கள். அப்போ என்ன அர்த்தம், இயேசு பாருங்கள் அந்த ஜுரத்தை பார்த்து பேசுகிறார். அந்த பேதுருவோட மாமியாருக்கு வந்து ஜுரம் இருக்கும்போது அந்த குனிந்து நின்று அந்த ஜுரத்தை அதட்டினார்னு போட்டிருக்கோம். அது எனக்கு அதை டாக்டராக பார்க்கும்போது இல்லை, அது 2 விதமாக எடுத்துக்கலாம். ஏன்னா அது மடத்தனமாக இருக்குது, பைத்தியக்காரத்தனமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அது தட்டி கழிச்சிடலாம். இல்லைனா அதில் ஒரு உண்மை இருக்குது, அதில் ஒரு சத்தியம் இருக்குது, அதில் ஒரு அதிகாரம் இருக்குது அப்படின்றது வந்து இப்போ இயேசுக்கு என்ன டிஃபரன்ஷியல் டயக்னோசிஸ் போட்டு காசெல்லாம் பார்த்துட்டு இருந்தாரா? சிம்டம் தான் ஃபீவர். ஆனால் அதுகிட்ட பேசும்போது அது எதனால் வந்துச்சு அதுவும் சேர்ந்து போயிடுது. உடனே அந்த அம்மா வந்து எழுந்துச்சி அவங்களுக்கு பணியுடைய செய்தாங்கன்னு போட்டிருக்கு. அப்போது நம்ம பாருங்கள், அதிகாரம்லாம் பார்க்கும்போது இல்லை, ஏன்னா அடையாளம் இந்த இமேஜ் இருக்குது பாருங்கள், ஒரு முக்கியமான காரியம். இப்போ வந்து அந்த பிரதர் கேட்டார்ல, இதுக்கு ஆன்சர் என்ன, இது எப்படி நம்ம ஹீல் பண்ணுறதுன்னு. அந்த ஹீலிங் தான் டெய்லி பேசிட்டே வாரம் பேசிட்டே வரேன். இது நீங்கள் தொடர்ந்து அதை ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்கள் இமேஜ் உள்ளே சேஞ்ச் ஆகும். இது ஓவர் நைட் சேஞ்ச் ஆகாது. ஏன்னா நம்மளை குறித்து நம்ம அடையாளம் வந்து பல ஜெனரேஷனாக நம்ம அதை வச்சுருக்குறோம். இந்த இமேஜ் பாருங்கள் டக்குன்னு போயிடாது. அது போகணுன்னா அதோட சிம்டம் தான் நமக்கு வெளியே வரும். நல்லா கவனிங்க. அப்போது இந்த வாரம் ஒரு முக்கியமான காரியம் என்ன சொல்ல வரும்னா, யூ ஷுட் பிகம் அப்சர்வர்ஸ் ஆஃப் யுவர் லைஃப். உங்கள் வாழ்க்கையை குறித்து நீங்களே கவனம் செலுத்துகிற ஆளாக மாற வேண்டும். எனக்கே இந்த மாதிரி சிந்தனை வருது அப்படின்னு நீங்களே கொஸ்டின் கேட்க ஆரம்பிக்கணும். நம்ம என்ன பண்ணிடுறோம் தெரியுமா, நம்ம ஒரு காரியம் செய்கிறோம், அந்த காரியத்தை வச்சு பிசாசு நம்மகிட்ட போய் சொல்லிடுறான், இதுதான் நீ அப்படின்னு சொல்லிடுறான். இதுதான் நீ அப்படின்னு சொல்லிடுறான். நீ வந்து மடையன், நீ கை வச்சா எதுவுமே நாசமாக போயிடும், நீ எதுவுமே வழங்காது, இப்படிலாம் இருக்குது பாருங்கள். இல்லை நான் கை வச்சா எல்லாமே நல்லா நடக்கும், அதுவும் அடையாள பிரச்சனை தான். புரியுதுங்களா? இந்த மாதிரி அதுவும் வந்து செல்ஃப் எக்ஸால்டேஷன் இன்னும் அப்படிலாம் வரும். இப்போது நல்லா கவனிங்க, இந்த மாதிரி நம்ம இதை தான் நம்ம அடையாளமாக மாற்றுறோம் பாருங்கள். இந்த அடையாள பிரச்சனையை நீங்கள் எல்லாத்துலேயும் பார்க்கலாம், எல்லா ரிலேஷன்ஷிப்லேயும் பார்க்கலாம். எஸ்பெஷலி கல்யாணம் ஆயிருந்தீங்கன்னா, இந்த செஷனில் இருக்கிறவங்களாம் மோஸ்ட்லி கல்யாணம் ஆனதாக இருக்கீங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ல இது வந்துனே இருக்கும். அந்த பிரச்சனை, அடையாள பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா, நம்ம சூப்பர்ஃபிஷியலாக நம்ம அட்ரஸ் பண்ணிகிட்ருப்போம். சண்டை எதனால் வருது தெரியுமா, சூப்பர்ஃபிஷியலாக நம்ம நீ ஏன் இப்படி பண்ண, நான் உனக்கு ஈகோ கிளாஷ் வரும். இந்த ஈகோ கிளாஷ் ஏன் வருதுன்னா அடையாள பிரச்சனை. உள்ள ரூட் ப்ராப்ளம் வந்து
வாட் யூ பிலீவ் அபவுட் யுவர் செல்ஃப், உங்களை குறித்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்றது தான் அதுதான் ரூட்டு. ஆனால் அது தெரியாததுனால சிம்டம் தான் நம்ம வெளியே பார்க்குறோம். இப்போ டாக்டர்கிட்ட போனால் ஒரு ஜுரத்துக்காக போகிறோம். வெறும் ஜுரத்துக்கு மட்டும் மாத்திரை கொடுத்து அனுப்பிட்டாருன்னா, மாத்திரை கொடுத்தா ஜுரம் போயிடுச்சு, நல்ல டாக்டர், கைராசியான டாக்டர் அப்படியா. ஆனால் திருப்பி 3 நாளில் ஜுரம் வந்துடுது, இன்னொரு மாத்திரையை போடுறாரு. இப்படியே ஓட்டலாமா? இல்லை அந்த ஜுரத்துக்கு என்ன ரீசன் இருக்குது, அதுக்கு ரூட் காஸ் இருக்குது பாருங்கள், அதுக்கு ஒரு வேறு பிரச்சனை இருக்குது. அந்த பிரச்சனையை கண்டுபிடிச்சி அதை ட்ரீட் பண்ணால் தான் சிம்டம் போகும். நம்ம வாழ்க்கையில் சிம்டம்ஸாக நம்ம ஹேண்டில் பண்ணுறோம். அதை நீங்கள் நல்லா கவனிச்சிக்கணும். இப்போ போனோகிராஃபிக் அடிக்ஷனாக இருக்கிறாங்க சில பேர், அது சிம்டம். நல்லா கவனிங்க, அது சிம்டம். சில பேர் ஹோமோசெக்சுவலாக இருக்கிறாங்க, ஹோமோசெக்சுவாலிட்டி இஸ் சிம்டம் ஆஃப் சின். அப்போ பாவம்னா என்ன, அதான் நான் லாஸ்ட் வீக் நான் உங்களுக்கு அந்த போன செஷனில் காட்டினேன். போன வாரம் அந்த செஷன் முடிச்சதுக்கப்புறம் ஐ ஹேட் நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங் கான்வர்சேஷன். நிறைய பேரோட நான் பேசினேன். நிறைய பேர் ஃபோன் பண்ணி எனக்கு அந்த செஷன் ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணப்போ ஒரு பிரதர் என்ற ஒரு காரியத்தை சொன்னார். அதாவது அவர் சொன்னார், அவர் காலேஜில் இருக்கும்போது அவருடைய சீனியர் ஹோமோசெக்சுவலாக இருந்தாராம். அப்போது ஹோமோசெக்சுவலாக இருந்த சீனியர் இவர் கேட்டதான், ஏன் நீங்கள் இப்படி இருக்கிறீங்க, இல்லை இந்த மாதிரி கான்வர்சேஷன் வரும்போது அவர் ஒரு காரியம் சொன்னாராம். என்ன சொன்னார்னா, நான் சின்னவனாக இருக்கும்போது ஸ்கூல் படிக்கும்போது எங்கள் அப்பா அம்மா என்னை ஹாஸ்டலில் போட்டாங்க. அவங்க வெளிநாட்டில் எங்கேயாவது வேலை செய்திருப்பாங்களா இருக்கும். நான் போர்டிங்கில் தான் படித்தேன். அந்த போர்டிங்கில் இருக்கும்போது போர்டிங்கில் இருந்த அந்த போர்டிங் வார்டன் இருக்கார் இல்லைங்களா, போர்டிங் டீச்சராக போர்டிங் வார்டன், அவர் இவர் சின்ன பையனாக இருக்கும்போது 2ஆம் கிளாஸ் இல்லை 5ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸ் அந்த வயசில் இருக்கும்போது இவர் மேலே தப்பாக செக்ஷுவல் அப்யூஸ் பண்ணியிருக்காரு. ஆனால் இவர் சின்ன வயசுலேருந்து இவருக்கு பயங்கர அது வெளியே சொல்ல முடியாது. வெளியே சொன்னால் அவன் காலேஜ் விட்டு மிரட்டிடுவாங்க இல்லையா, சின்ன பிள்ளைங்களாக இருக்கும்போது மிரட்டிடுவாங்க, கொண்டுடுவேன், இல்லைனா தூக்கி ஒன்று காலேஜ் விட்டு ஹாஸ்டல் விட்டு வெளியே துரத்திடுவேன். அப்படி மிரட்டும் போது பிள்ளைங்க பயந்துட்டு என்ன பண்ணுவாங்க, அதை உள்ளே வச்சுட்ருப்பாங்க. ஆனால் அவர் சொல்கிறாராம், அந்த சீனியர் சொல்கிறாராம், நான் இது உள்ளே வச்சு எனக்கு அவரை கொல்லணும்னு அப்படியே வெறுப்புலேயே இருந்து கடைசியில் என்ன ஆயிடுச்சு, இவரே இப்போ ஹோமோசெக்சுவலாக மாறி இப்போ இவரே அந்த தாக்கம் பாருங்கள், அந்த தாக்கம் இவருக்கு இப்போ இவர் ஹோமோசெக்சுவலாக மாறிட்டார். பாருங்கள், இதான் பாருங்கள், நமக்கு சின்ன வயசுலேருந்து நம்ம அந்த போன செஷனை நான் காட்டினேன், அந்த சின்ன வயசுலேருந்து அந்த இமேஜ் ஃபார்ம் ஆகுது பாருங்கள். நிறைய நான் அதை நீங்கள் போன செஷன் நீங்கள் பார்க்காதவங்க தயவுசெய்து அதை பாருங்கள். அதை பார்த்தீங்கன்னா அது பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சால் தான் சொல்யூஷனுடைய பவர் நமக்கு தெரியும். நமக்கு கிறிஸ்டியன்ஸுக்கு புரியாத ஒரு என்ன தெரியுமா, சிலுவை நம்ம ரொம்ப லைட்டாக எடுத்துக்கிறோம். கிராஸ் என்னங்க, இயேசு எனக்கு பாவத்துக்காக மறித்தாருங்க, எனக்கு அவர் நம்புனா எனக்கு மீட்பு கிடைக்கும், அதுக்கு அப்படியே கிடையவே கிடையாது. அந்த கான்செப்டே இல்லை. இயேசுகிட்ட போய் பாவ மன்னிப்பு கேட்டால் ஆண்டவர் மன்னிப்பார் அப்படின்றதே கிடையவே கிடையாது. ஆக்சுவலாக இது நான் சொல்கிறது நிறைய பேர் தப்பாக தான் புரிஞ்சுப்பாங்க. 1 John 1:9 போட்டிருக்குதே, நீ பாவம் அறிக்கை செய்தால் ஆண்டவர் மன்னிப்பார், ரத்தம் ஒன்று நீதிமானாக்கும் அப்படின்னு போட்டிருக்குதேண்ணா. அதுக்கெலாம் வருவோம், பொறுமையாக வருவோம். சிலுவையில் இந்த இமேஜை தான் அவர் மாற்றுறாரு. இதுதான் அங்கே போகுது. நல்லா கவனிங்க, இது ரொம்ப முக்கியமான சத்தியம். நல்லா கவனிங்க, ஆண்டவருக்கு கடவுளுக்கு ஒரு காரியம் நமக்கு தெரியும். என்ன தெரியும் அப்படின்னா, அவருக்கு ஃபோர் நாலேஜ் இருந்துச்சு, முன் அறிவு. அது முன்னாலேயே நடக்க போகிற அறிவு இருந்துச்சு. அந்த நாலேஜ், ஃபோர் நாலேஜ் அப்படின்னு நம்ம நிறைய இடத்துல வருது. அது பை ஃபோர் நாலேஜ்னு போட்டிருக்கோம். எஃபிஷியன்ஸ் 1 படிச்சிங்கன்னா ஃபோர் நாலேஜ், தேவன் முன்னறிந்திருந்தனாலே முன்குறித்தார் அப்படின்னு இருக்கும், ப்ரீடிஸ்டின்டு வரும். அப்போது அதிலிருந்து கால்வின் தியாலஜி நிறையா வந்துருச்சு. கால்வினிசம்லாம் உள்ளே கலெக்டாக பண்ணிட்டாங்க. எல்லாமே ஆண்டவர் எல்லாமே விதி தான், ஆண்டவர் எல்லாம் செட் பண்ணிட்டாரே அப்படின்னாங்க. அப்படியும் கிடையாது. ஆனால் ஆண்டருக்கு தெரியும், ஆதாம் இந்த மாதிரி ஒரு ரூட் எடுப்பான், இந்த மாதிரி ஒரு செய்வான் தெரியும். அதனால தான் பார்த்தீங்கன்னா 1 பேதுரு எழுதும்போது சொல்கிறாரு, உலகம் தோற்றுறதுக்கு முன்னாலேயே அடிக்கப்பட்ட தேவாட்டுக்குட்டி, பிஃபோர் த ஃபவுண்டேஷன் ஆஃப் த வேர்ல்ட் த லேம்ப் ஆஃப் காட் வாஸ் ஸ்லைன், தேவனுடைய ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பிக்கும். இப்போ நான் அதை எப்படி படிக்கிறேன், அதை படிக்கும்போது நான் அதை எப்படி இன்டர்பிரட் பண்ணுறேன் அப்படின்னா, இன்னொன்று தெரிஞ்சுக்கோங்க, நம்ம வெறும் பைபிளை மட்டும் படிக்கிறது கிடையாது. நம்ம மைண்ட் அப்படி தான் வேலை செய்யுது. எதை படித்தாலும் அதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண பார்க்குறோம், இன்டர்பிரட் பண்ணுறோம். பிறகு அது ரொம்ப முக்கியம். நான் பைபிளை அப்படியே எடுத்துப்போங்க, அப்படியே எடுத்துக்கிறது கிடையாதுங்க. நம்ம ஒரு ஃபில்டர் மூலமாக இன்டர்பிரட் பண்ணுறோம். நல்லா இது ஒரு சின்ன ரேபிட் ட்ரையல், ஒரு சின்ன எக்ஸிட் எடுக்கிறேன். எடுத்து அதை பைபிளை படிக்கும்போது நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறீங்கன்றதை நான் சொல்லித்தரேன்.
அதாவது இப்போ நான் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை படிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், இதுலேருந்து இதுதான் அதுக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் எனக்கு மீன் பண்ணுது அப்படின்னு நீங்கள் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது கரெக்டு தான், அது தப்பு கிடையாது. ஆனால் அதுதான் அது மீன் பண்ணுதுன்றது டிபெண்ட்ஸ் அப்பான் என்ன ஃபில்டர் போட்டு நீங்கள் பார்க்குறீங்க, எந்த கண்ணோட்டத்தில் அதை பார்க்குறீங்க. அந்த கண்ணோட்டம் எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா பலவிதமாக வருது. அந்த கண்ணோட்டம் எந்த டினாமினேஷனில் வந்தீங்க, எந்த ஃபேமிலியில் பிறந்துக்கிறீங்க, எப்படிலாம் உங்கள் ஃபேமிலியில் எப்படிலாம் பைபிளை டிஸ்கஸ் பண்ணுறாங்க, உங்கள் ஃபேமிலியோட பைபிள் ஆட்டிடியூடு என்ன, அதெல்லாம் சேர்ந்து தான் அந்த ஃபில்ட்ரு வருது. நிறைய பேர் ஆர்கியூ பண்ணுவாங்க, இந்த வசனம் இதுதான் மீன் பண்ணுது. நான் சொல்கிறேன், நீங்கள் இருந்து பார்க்குற இடத்துலேருந்து அதுதான் மீன் பண்ணுது. ஆனால் நான் இருந்த இடத்துல பார்க்கும்போது எனக்கு வேறு விதமாக என் ஹார்ட்டில் பேசுது. அதான் பைபிள் இஸ் ஸ்பிரிட் வேர்ட் ஆஃப் காட். இது தேவனுடைய வார்த்தை வந்து ஒரு ஆவி, ஸ்பிரிட். இட் ஸ்பீக்ஸ் டு த ஹார்ட், இட் டசன்ட் ஸ்பீக் டு த இன்டெலெக்சுவலாக பார்க்கும்போது ரிஜிடாக இருக்கும். ஆனால் ஹார்ட்டில் பார்க்கும்போது அது எப்படி ப்ராக்டிக்கலாக அப்ளை ஆகுதுன்றதை பார்க்குறோம். அந்த எப்படி பார்க்குறதுன்றது வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் ஃப்ரம் வேர் யூ ஆர் லுக்கிங். உங்கள் ஃபில்டர் என்ன, அந்த ஃபில்டர் வந்து மாறும் ஆஸ் யூ க்ரோ இன் தி லார்ட். தேவனோடு நடக்க இந்த ஃபில்டர் மாறும்போது அந்த அதே வார்த்தையிலேருந்து பல காரியத்தை தேவன் நமக்கு பண்ணுவார். அதனால் நம்ம வெறும் பைபிளை வாசிக்கிறது மட்டும் கிடையாது, நம்ம வாசித்து அதை இன்டர்பிரேட் பண்ணுறது, அதை புரிந்து கொள்கிறோம். இன்டர்பிரிட்டேஷன் அது ரெண்டு சிமில்டேனியஸாக நடக்குது. நம்ம திங்கிங்கில், நம்ம மைண்டில் தெரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? இப்போது அந்த வசனம் போட்டிருக்கு இல்லைங்களா, உலக தோற்றத்துக்கு முன்னாலே தேவ ஆட்டுக்குட்டி. அப்போ நான் அதை எப்படி பார்க்குறேன்னா, ஆண்டவர் வந்து எப்படி படைச்சார் உலகத்தை, ஒரு நாள் டக்குன்னு எப்படி தூக்கத்துலேருந்து ஏஞ்சியா உலகத்தை படைக்கலாம் அப்படின்னு சொன்னாரா அப்படின்னு நான் விசுவாசிக்கல. சில பேர் அப்படி சொல்கிறாங்க, ஆண்டவர் போர் அடிச்சுருந்தார் உலகத்தை படைக்கலாம், அப்படி கிடையாது. இப்போது அது ரொம்ப முக்கியம். ஏன் உலகத்தை படைச்சார் ஆண்டவர்? அவர் எங்கேருந்து ஆரம்பிக்கிறாருன்னா, நீங்கள் எப்படி ஒரு காரியத்தை செய்கிறீங்க யோசிச்சு பாருங்களேன். ஒரு காரியம் செய்யணுன்னா என்ன முதலாவது உங்களுக்கு சிந்தனையில் வருது, தாட்ஸில் வருது. ஃபஸ்ட்டு ஒரு டிசைராக வருது, செய்யலாம், இல்லை ஒரு சேர் வாங்கலாம், இல்லை ஒரு கார் வாங்கலாம், இல்லை ஒரு வெள்ளை கலர் கார் வாங்கலாம் அப்படின்னு ஃபஸ்ட்டு ஒரு டிசைராக வந்ததுக்கப்புறம் தான் அது எப்படி இருக்குன்னு அடுத்தது இமேஜினேஷனுக்குள்ளே போகுது, உங்களுடைய கற்பனைக்குள்ளே போய் அது வேலை செய்து வெளியே ப்ராடக்ட், அப்புறம் ஆக்ஷனில் வருது, வேர்ட்ஸில் வரும், அப்புறம் ஆக்ஷனில் வரும். இப்போது லேடிஸ்லாம் இருக்கிறீங்க, நீங்கள் சமைக்கிறது அப்படி தானே சமைக்கிறீங்க. இன்றைக்கி நம்ம சாம்பார் செய்யலாம், இல்லைனா ஏதாவது ஒன்று செய்ய போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு தாட்டாக வருது, அப்புறம் அது என்ன பண்ணுது, ஒரு இமேஜினேஷனில் வருது. ஏற்கனவே நீங்கள் அடிக்கடி செய்திருந்த ஒரு காரியத்தை நீங்கள் செய்ய போகிறீங்கன்னா நீங்கள் இந்த ப்ராசஸை ரொம்ப குயிக்காக அந்த ப்ராசஸில் போயிடுவீங்க. அதனால் இதில் இருக்கிற பிரேக் பண்ணி நீங்கள் பார்க்க மாட்டீங்க. அதாவது சமைக்காத ஒரு காரியத்தை நீங்கள் சமைக்க போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்ணுவீங்க? இப்போ நான்லாம் ரொம்ப சமைக்கிறது கிடையாது. நான் ஒரு காரியம் சமைக்கிறோம், நான் முதல்ல போய் யூடியூப்பில் ஃபஸ்ட்டு தாட் வரும், இது சமைக்கலாமா அப்படின்னு. ஃபஸ்ட்டு யூடியூப்பில் போய் அது வீடியோ பார்ப்பேன். அப்போ என்ன ஆகுது, அந்த வீடியோலாம் பார்க்கும்போது அந்த ப்ராசஸ் பாருங்கள் எப்படி நடக்குதுன்னு. இதான் அந்த ப்ராசஸில் போய் அப்புறம் என்ன ஆகுது, அப்புறம் அதுக்கு இன்க்ரீடியன்ட்ஸ் பொருள்லாம் போய் வாங்கணும். அந்த இமேஜினேஷனுக்குள்ளே போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்தது அந்த இமேஜினேஷன் நம்ம ஆக்ஷன்ஸை டிக்டேட் பண்ணோம். இந்த கடையில் இப்போ அது வாங்கலாம், இந்த கடையில் இப்போ இது வாங்கலாம். இப்போ இந்தியா மாதிரி பாருங்கள், அங்கே போய் எல்லா கடையிலும் ஒரே எல்லாத்தையும் வாங்கிட முடியாது. தேங்காய் வாங்கணும், இன்னொரு கடைக்கு போகணும். கறி வாங்குறது இன்னொரு கடைக்கு போகணும். அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கடைக்கு போக வேண்டியதாக இருக்குது. போய் பாருங்கள், எல்லா ஆக்ஷன் எது டிட்டர்மைன் பண்ணுது, அந்த டிசைரு, தாட்டு, அப்புறம் இமேஜினேஷன்லேருந்து இப்போ வெளியே வந்து ஆக்ஷனில் வருது, அப்புறம் கொண்டு வந்து அதை சமைச்சு அதை செய்யும்போது இதான ப்ராசஸ்ஸு. இப்போ கடவுள் படைக்கும் போது இதே தான் ப்ராசஸ். ஏன்னா நம்ம அவருடைய சாயலில் படைச்சதுனால நம்மகிட்டருந்து அவர் எப்படி செயல்படுவார்ன்றதை நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கலாம். முதல்ல ஆதியிலே தேவன் இருந்தார், அவர் அப்புறம் என்ன பண்ணார், உலகம் இருந்துச்சு, அப்புறம் வந்து இல்லை வெளிச்சம் உண்டாகுதுன்னு சொன்னார் அப்படின்னு போட்டிருக்கோம். ஆனால் அது சொல்கிறதுக்கு முன்னால் என்ன நடந்திருக்கும், அவர் ஹார்ட்டில் தாட்ஸாக வந்திருக்கும், டிசைராக வந்திருக்கும், இமேஜினேஷனுக்குள்ளே வந்திருக்கும். இதெல்லாம் அன்சீனில். அதுக்கப்புறம் வார்த்தையாக வெளியே வருது. வார்த்தையாக வெளியே வந்ததுக்கப்புறம் அது செயலில் வருது, செயலில் ஒரு உருவாகுது. அது உருவானதை கண்ட உடனே அவர் என்ன சொல்கிறார், இது நல்லது என்று கண்டேன், இட் இஸ் குட் அப்படின்றார். இட் இஸ் குட்ன்றார். எல்லாத்தையும் படைச்சிட்டு இட் இஸ் குட் அப்படின்னு சொல்கிறார். இப்போ நான் என்ன யோசிக்கிறேன்னா, ஆண்டவர் வந்து ஃபுல் பிக்சரையும் முதல்ல பார்க்குறாரு, பிகினிங்லேருந்து எண்டு வரைக்கும் முதல்ல பார்க்குறாரு. நம்மளும் அப்படி தானே செய்கிறோம். நீங்கள் ஆக்சுவலாக ஒரு பிரியாணி செய்கிறீங்கன்னா அந்த பிரியாணி எப்படி இருக்கணுன்றதை நீங்கள் ஏற்கனவே பார்த்துட்ருப்பீங்க இமேஜினேஷனில். அந்த பிக்சருக்கு தான் நீங்கள் பண்ணிகிட்டே வரீங்க. ஒரு ஸ்டெப்ஸும் அந்த டேக்ஸ் யூ டு த ஃபினிஷ்டு ப்ராடக்ட்டு வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நம்ம யோசிச்சது,
நம்ம யோசித்த மாதிரி வந்துச்சு. அப்படி யோசித்த மாதிரி வரலன்னா சரி நம்ம அது ஜாஸ்தி போட்டோம், இது ஜாஸ்தி போட்டோம், அது யோசித்த மாதிரி வரல. ஆனால் நீங்கள் முதல்லையே பார்க்குறீங்க, நம்ம செய்து 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 ஒரு சின்ன சின்ன ஸ்டெப்பாக செய்து கடைசியில் ப்ராடக்ட் வருது. அதே மாதிரி தான் தேவனுடைய படைப்பும். தேவன் படைக்கும் போதும் இட் இஸ் குட்னு என்ன தெரியுமா அர்த்தம்? இட் இஸ் இன் ஹார்மனின்னு அர்த்தம். அது வந்து ஹார்மனினா தமிழ் என்னது? ஒப்புரவாகமா இல்லை சிங்க்ரனைஸ் ஆகுது, ஒத்து போகிறது. ஹார்மனினா ஒத்து போகிறது. அதாவது தேவன் வந்து மரத்தை படைக்கிறாரு, படைச்சிட்டு இட் இஸ் குட்ன்றாரு. அப்படின்னு அர்த்தம் அதை படைச்சதுக்கப்புறம் அது படைத்த பொருள் வந்து அவர் ஹார்ட்டில் பார்த்ததும் மேட்ச் ஆகுது. அப்போது அது ஹார்மோனியஸாக இருக்குது, ரெண்டும் ஒத்து போகுது. நான் பார்த்ததும் பேசுனதும் அந்த செயலில் வந்ததும் ஒத்துப்போதான், அதான் அதுக்கு அர்த்தம் இட் இஸ் குட்னு. இப்போ நான் நினைக்கிறேன் அந்த வசனத்துக்கு என்ன அர்த்தம்? பேதுரு சொல்கிறார்ல, உலகம் தோற்றுறதுக்கு முன்னாலேனா முதலாவது தாட்டே சிலுவை தான் ஆண்டவருக்கு வந்துச்சுன்னு நான் நினைக்கிறேன். தேவ ஆட்டுக்குட்டியானவர் வந்து சிலுவையில் மறிக்கிறது, சிலுவையில் தொங்குறது, சிலுவையில் அந்த 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 கிராஸ் பரியல் அண்ட் ரிசரக்ஷன், உயிர்த்தெழுது, மறித்து அடக்கம் பண்ணி உயிர்த்தெழுது, இதுதான் முதல் அவருக்கு தாட்டாக வந்துச்சு. அங்கிருந்து தான் கிரியேஷனே ஸ்டார்ட் பண்ணுறாரு. அப்படி தான் நான் நினைக்கிறேன். அதான் அங்கே அந்த வசனம் சொல்லுது, 1 பேதுரு 1ஆவது அதிகாரத்தில் வருது, பிஃபோர் த ஃபவுண்டேஷன் ஆஃப் த வேர்ல்டு. உலகம் தோற்றத்துக்கு முன்னாலே, உலகத்துக்கு அஸ்திவாரம் போடுறதுக்கு முன்னாலே தேவ ஆட்டுக்குட்டியானவர் அடிக்கப்பட்டார்ன்றதுக்கு அதுதான் நான் வழங்கிக் கொள்கிறேன். அப்படி தான் நான் வழங்கிக் கொள்கிறேன். ஒரு நீங்கள் அதை வேறு மாதிரி புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அப்படியும் இருக்கலாம், அது தெரியல. ஒரு உங்களுக்கு வேறு விதமான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சுனாலும் பிரைஸ் தி லார்ட், நல்லது தான். புரியுதுங்களா? அப்போது அங்கேருந்து ஆரம்பிக்கிறார். அப்போது நம்மளுடைய பிரச்சனைக்கு எல்லா சொல்யூஷனும் எங்கே ஆரம்பிக்குது தெரியுமா? அங்கே தான் இருக்குது. அதான் சொல்ல வரேன். என்ன சொல்ல வரேன்னா, இதுக்கு ஆன்சர் என்ன பிரதர் அப்படின்னு கேட்குறீங்களே, இதுக்கு ஆன்சர் வந்து சிலுவை தான், கிராஸ். அதாவது அந்த திருப்பி அந்த படத்துக்கு போகிறேன். இந்த படம் தான் பார்த்தோம் இல்லைங்களா? ஞாபகம் இருக்குங்களா? கொஞ்சம் let me jog your memory. உங்களுடைய பார்த்தோம் இந்த இந்த செகண்ட் போன செஷனில் இது பார்த்தோம். இந்த இமேஜை பார்த்தோம். நம்ம எப்படி இதுதான் இமேஜ். இந்த இமேஜ் தான் நம்ம லைஃப் ரன் பண்ணுது. அது ரொம்ப தெரிஞ்சுக்கணும். இப்போது இந்த இமேஜ் இதுதான் டிசீஸ், இதுதான் வியாதி, இதுதான் வியாதி, இதுதான் சிம்டம். பாருங்கள், ஆல்கஹாலு, ஸ்மோக்கிங்கு, அப்புறம் வந்து மதம், அச்சீவ்மெண்ட்டு, இதெல்லாம் நம்ம பார்த்தோம் போன வாரம். எப்படி நம்ம வந்து இந்த சிம்டம், இந்த டிசீஸை மறைக்கிறதுக்கு, இந்த டிசீஸை ஓவர் கம் பண்ணுறதுக்கு நம்ம வந்து பல டிஃபென்ஸ் மெக்கானிசம் டெவலப் பண்ணுறோம். ஹார்ட்டில் பல டிஃபென்ஸ் மெக்கானிசம் டெவலப் பண்ணி அச்சீவ் பண்ண பார்க்குறோம். அதான் அந்த ஹை அச்சீவ்மெண்ட் இதெல்லாம் கூட அதில் வருது. அதில் ஸோ பாருங்கள், இதுதான். இப்போது நான் ஒரு 2-3 எக்ஸாம்பிள் சொன்னேன் பாருங்கள். இன்னொரு எக்ஸாம்பிள் கூட சொல்கிறேன். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ப்ராக்டிக்கலாக நம்ம புரிஞ்சுக்கிறது அண்டர்ஸ்டாண்டிங்க்கு இருக்கும். எங்கள் சித்தி கூட ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தேன் போன வாரம். அவங்க சொல்லிகிட்டு இருந்தாங்க, எப்படி வந்து உலகம் ரொம்ப இப்படி போயிட்டுருக்குது, எப்படி வந்து சின்ன பசங்க வந்து அடல்ட்ரிலாம், செக்ஷுவல் இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக உலகம் போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு சுச்சுவேஷன் அவங்க சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, அவங்க வந்து ஒரு டீச்சராக இருந்து ரிட்டையர் ஆனவங்க. அவங்க சொன்னாங்க, அப்போது ஸ்கூலில் ஒரு பொண்ணு வந்து டெய்லி அழுவுமா. 8 வயசு 8ஆம் கிளாஸ் படிக்கிற பொண்ணு. அது தனியாக உட்கார விட்டால் ஓன்னு அழுவுமா, கதிரி அழுவுமா. அப்புறம் என்னன்னு கொஞ்சம் நோண்டி பார்த்தா அவங்க சித்தப்பா வந்து வீட்டில் வந்து செக்ஷுவலி மோலஸ்ட் பண்ணுறாரு. அப்போ பாருங்கள், அப்படிப்பட்ட காரியம் வந்து நம்ம பிஹேவியரில் எக்ஸ்ப்ரெஸ் ஆகுது. அப்போ அந்த மாதிரி தான் லைஃப்பில் நமக்கு சப்கான்ஷியஸ் இன்ஜுரி இமேஜ் ஃபார்ம் ஆகுது. இதுதான் டிசீஸு. இந்த கருப்பு சப்கான்ஷியஸ் மெமரியும், அது மூலமாக நான் யாருன்ற நம்மளை குறித்து நம்ம ஒரு ஜட்மெண்ட் பாஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த டைமில் அதான் ஐடென்டிட்டி, நம்மளுடைய அடையாளமாக மாறுது. இதுதான் சிம்டமாக வெளியே வருது. இப்போது இந்த சிம்டம் இருக்குது பாருங்கள். இந்த சிம்டத்துக்கு நிறைய சொல்யூஷன் இருக்குது. இந்த சிம்டமுக்கு வந்து நிறைய சொல்யூஷன் மனுஷன் படைச்சி வச்சுருக்கிறான். மதம், ரிலிஜியன் வந்து அட்ரஸஸ் த சிம்டம். நீ போய் தண்ணி அடிக்காத, இன்னிலேருந்து நீ ஃபோன் எடுத்து நீ போனோகிராஃபி பார்க்குறதா இருந்தால் நீ என்ன ஃபோன் வச்சுக்காத, அது பேர் என்ன, ஸ்மார்ட் ஃபோன் வச்சுக்காத. இதெல்லாம் எங்கள் சர்ச்சிலே கூட சொல்லி கொடுத்துக்குறாங்க. அதனால் எங்கள் சர்ச்சில் நிறைய பேர் வந்து ஸ்மார்ட் ஃபோனே வச்சுருக்க மாட்டாங்க. எல்லாம் அந்த காலத்தில் நோக்கியா ஃபோன் வச்சுருப்பாங்க. ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருக்காத. இதெல்லாம் பாருங்கள், பிஹேவியர் மாடிஃபிகேஷன்.
நல்லா தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் பிஹேவியர் மாடிஃபிகேஷன். நான் இந்த இடத்துல அந்த 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 ஆல்கஹால் இருக்கிற வீதி கடைக்கு பக்கம் நான் போகிறதில்ல. அது போனால் எனக்கு ஆல்கஹால் குடிக்கணும்னு தோணுது. அது நல்லது தான், ஆனால் தட் இஸ் நாட் த சொல்யூஷன். நல்லா புரிஞ்சுக்கணும். இது நம்ம சிம்டமே ஹேண்டில் பண்ணி கற்றுக்கிட்டோம், டிசீஸுக்கே நம்ம வர்றது கிடையாது. இதை ஹேண்டிலே பண்ணுறது கிடையாது. கிறிஸ்டியானிட்டியில் நம்ம இதை ஹேண்டிலே பண்ணாமல் இதுக்கு நிறைய ஜோடிச்சிருவோம், நிறைய இது பண்ணுவோம். இந்த பெயினை மறைக்கிறதுக்கு நம்ம ஆடுற ஆட்டம் இருக்குது பாருங்கள். இந்த பெயின் தான் சிம்டமாக வருது இல்லைங்களா? அதுக்காகவே பாவ அறிக்கை செய்வோம். நான் ஆண்டவரே, நான் குப்பை ஆண்டவரே, நான் ஒரு இப்படிலாம் நம்ம ஜெபம் பண்ணுவோம். இப்படிலாம் ஜெபம் பண்ணுறதுனால என்ன ஆகிடுதுன்னா, நம்ம வந்து லைஃப் நல்லாயிருக்கும், நமக்கு ரிலீஃப் கிடைக்குன்னு பார்க்குறோம். எதுவுமே இந்த ரிலீஃப் கொண்டு வராது. ஏன்னா நீங்கள் வந்து கன்ஃபஸ் தான் பண்ணுறீங்க, இதுதான் நானுன்னு சொல்கிறீங்க. அதாவது உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, ஒரு சிம்டம் வெளியே வருது, பிஹேவியரில் வருது, இல்லைனா ஹெல்த்தில் வருது, இல்லைனா ரிலேஷன்ஷிப்பில் வருது. அதற்காக நான் ஒரு பாவி அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படி சொல்கிறதுனால சரி, ரொம்ப ஓகே, ரொம்ப ஒரு தாழ்மையாக தன்னை வந்து பாவின்னு சொல்கிறாரு. மதம் வந்து ரொம்ப சந்தோஷப்படும். ரிலீஜன் வந்து இவர் வந்து பாவின்னு ஒத்துக்கிறார், ரொம்ப சந்தோஷம். அப்படி சொல்கிறதுனால இந்த பிக்சர் மாறுமா? இதில் ரிலீஃப் கிடைக்குமா? நான் எல்லா பாவத்தையும் நான் அறிக்கை செய்கிறேங்க அப்படின்னு சொல்கிறோம். அப்படின்னு அறிக்கை செய்த உடனே நிறைய பேருங்க இப்போது ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை நான் அட்ரஸ் பண்ண இந்த இடத்துல, பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுறாரு? இது ஒரு சாட்சி. இது எனக்கு ஒரு பிரதர் அப்படியே சொன்னார், அதை எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். அவர் சொன்னார், நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோன்னே எனக்கு முதலாவது வந்து நான் பண்ண பாவத்தெல்லாம் ஆண்டவர் வந்து எனக்கு உணர்த்தினார். எனக்குள்ள நிறைய பாவங்கள் இருந்துச்சு, உணர்த்தினார். அதனால் நான் அறிக்கை செய்து ஆண்டவர்கிட்ட பாவ மன்னிப்பு கேட்டேன் அப்படின்னா. இது பரிசுத்த ஆவியானவர், நான் ஆவியானவரை பெற்றுக்கொண்ட உடனே எனக்கு முதலாவது என்ன பாவத்தை தான் உணர்த்தினார். ஆக்சுவலாக அப்படி கிடையாது. ஆனால் அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் அப்படியா? ஆமாம், அவர் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இப்போது இந்த சப்கான்ஷியஸ் மைண்டில் நிறைய பிரச்சனை இருக்குது, நமக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவர் நமக்குள்ளே வந்தோன்னே முதலாவது லைட்டை போடுறோம், வெளிச்சம் வந்துருச்சு. வெளிச்சம் வந்து என்ன தெரியும் தெரியுமா? நமக்குள்ளே இருக்கிற நிறைய இது நமக்கு தெரிய வரும், நமக்கு ஃபீல் ஆகும். நான் ஒரு பெரிய பாவின்றது ஃபீல் ஆகும். உடனே நம்ம என்ன தெரியுமா ஜோடிச்சிருவோம், இது ஆவியானவர் நமக்கு உணர்த்துறாரு. ஆவியானவர் நம்ம கண்டித்து உணர்த்துறாரு, நீ பாவின்றதை உணர்த்துறாரு. எதுக்காக? நீ பாவத்தை விடணும் அப்படின்றதுக்காக. ஆனால் அப்படி நம்ம இது பண்ணிடுறோம். ஆவியானவர் வந்து பாவத்தை உணர்த்துவார். ஆனால் இயேசு பாருங்கள் அழகாக சொன்னார். ஆவியானவர் வந்தப்போ யோவான் 16வது அதிகாரத்தில் 3 காரியத்தை ஆவியானவர் செய்வார்னு அழகாக சொன்னார். அவர் என்ன சொன்னார்? உலகத்தை என்னது, ஹீ வில் கன்விக்ட் த வேர்ல்ட் ஆஃப் சின் அப்படின்னாரு. உலகத்தை பாவத்தில் இருக்குதுன்றதை கன்விக்ட் பண்ணுவார்ன்றார். பார்த்தீங்களா, ஆவியானவர் வந்தால் முதலாவது பாவம் தான் காட்டுவார்னு. அப்புறம் ஜீசஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அது யோவான் 16வது அதிகாரத்தில் 9வது வருஷம் வந்து நீங்கள் படித்து பாருங்கள், அப்புறமா படிங்க. 3 காரியம் சொல்லுவார். ஹி வில் கன்விக்ட் த வேர்ல்ட் ஆஃப் சின், ஆஃப் ரைச்சியஸ்னஸ் அண்ட் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவார். சின் பாவம், நீதி, அப்புறம் ஜட்ஜ்மெண்ட் என்னது, தீர்ப்பு, நியாய தீர்ப்பு. இது 3 குறித்து கண்டித்து உணர்த்துவார் உலகத்துக்கு அப்படின்னுவார். உடனே இந்த கிரேஸ் ப்ரீச்சர்ஸ் என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதில் என்ன போட்டிருக்குன்னா இயேசு சொல்கிறாரு, சின்னுனா என்ன அப்படின்னு சொல்கிறாரு. பிகாஸ் தே டு நாட் பிலீவ், என்னை விசுவாசிக்காத நிமித்தம் பாவம் அப்படின்றார். அதான் நான் சொல்கிறேங்களா, இயேசு தான் ஒரே ஆன்சர், இதுக்கு வேறு ஆன்சரே கிடையாது. நீங்கள் எந்த ரிலிஜனில் வேணால் இருக்கலாம், ஆனால் இந்த ஆன்சரை நீங்கள் கண்டுபிடிக்கிற வரைக்கும் இந்த ப்ராப்ளத்தை நீங்கள் சால்வ் பண்ண முடியாது. மதம் வந்து இதை ட்ரெஸ் பண்ணிடும். மதம் வந்து என்ன பண்ணிடும், இதை ட்ரெஸ் பண்ணிடும். அகெயின் ஒரு லீடர்ஸ் மீட்டிங்கில் நாங்கள் உட்காந்து நான் இந்த செஷன் எடுத்துகிட்ருக்கேன். இந்த மாதிரி ஒரு செஷன் எடுத்துகிட்டு இருக்கும்போது ட்ரெஸ்ஸிங்கை பற்றி வந்துச்சு. சபையில் எப்படி பெண்கள் ட்ரெஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. அப்போது வந்து பெண்கள் வந்து முடியை வந்து விரிச்சு விட்டுறக்கூடாது, அவங்க முக்காடு போடணும், பெண்கள் வந்து இப்படி தான் உடை போடணும், அப்படி தான் உடை போடணும், பல டிஸ்கஷன் வந்துச்சு. நானும் உட்காந்து கேட்டே இருந்தேன். அதில் ஒரு பெரிய கலட்டாயிடுச்சு. ஒரு கேம்ப், இல்லை அப்படிலாம் நம்ம பண்ணக்கூடாது, என்னங்க எப்படி சொல்கிறீங்க, இல்லை பெண்களை பாருங்கள். இன்றைக்கி மதம் என்ன பண்ணு தெரியுமா, வெளியே தான் நம்மளை கவர் பண்ணுது. எனக்கு இச்சை இருக்குது, அப்போ என்ன பிரச்சனை, பெண்கள் வந்து சரியாக ட்ரெஸ் பண்ணால் எனக்கு இச்சை போயிடும்.
இச்சை உன் ஹார்ட்டில் இருக்குது சார். பெண்கள் ட்ரெஸ் பண்ணுறாங்களோ ட்ரெஸ் பண்ணான்றதுனால இச்சை வர்றது கிடையாது. அதனால் மாடஸ்ட்டாக ட்ரெஸ் பண்ணணுமா? கண்டிப்பாக மாடஸ்ட்டாக ட்ரெஸ் பண்ணணும். சர்ச்சுக்கு போகும்போது மாடஸ்ட்டாக ட்ரெஸ் பண்ணணுமா? கண்டிப்பாக பண்ணணும். ஆனால் அது சொல்யூஷன் கிடையாது. அதுதான் அதனால் அவங்களால புரிய வைக்க முடியல. ஏன்னா அவங்க இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாமல் இருந்தாங்க. கடைசியில் ஒருத்தர் சொல்கிறார், அப்போ என்ன பண்ணுறது? அப்போ புர்கா தான் போடணும். நம்ம சபையில் எல்லா பொண்ணுங்களுக்கும் புர்காவை போட்டு தான் உட்கார வைக்கணும். பாருங்கள், கடைசியில் அங்கே தான் போகும் மதம். நான் இப்போ உங்களுக்கு ரொம்ப வெளிப்பாடு கொடுக்கணும் அவசியம் இல்லை. நிறைய மதங்கள் அங்கே தான் போயிருக்குது. பெண்களை கவர் பண்ணிட்டா ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். ஆண்களோட இச்சை பிரச்சனை சால்வ் ஆகிடும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுற கண்ட்ரீஸில் தான் போனோகிராஃபி அடிக்ஷன்ஸ்லாம் ரொம்ப காமன். ஹோமோசெக்சுவாலிட்டி வந்து ரொம்ப பயங்கரமாக பெருகிற இடம் பாருங்கள். இந்த மாதிரி நான் ஒன்று சொல்கிறேன் பாருங்கள், லா இருக்குது பாருங்கள், சட்டம் வந்து இதை சரிப்படுத்தாது. அதான் இது ஒரு வசனம் இருக்குது 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்தில், த ஸ்ட்ரென்த் ஆஃப் சின் இஸ் த லா. சட்டம் வந்து இதை நீக்காது, இதை பலப்படுத்தும். ஸ்ட்ரென்த் ஆஃப் சின் இஸ் த லா. இதை நீங்கள் இது வந்து சட்டம் போட்டு ரூல்ஸ் போட்டு கண்ட்ரோல் பண்ண போகிறேன் அப்படின்னா, எந்த அளவுக்கு நீங்கள் ரூல்ஸ் போடுறீங்களோ அந்த அளவுக்கு உள்ளே வந்து உங்கள் இது வந்து தோண்டும், இன்னும் ஜாஸ்தி தான் வரும். ரூல்ஸ் என்ன பண்ணுன்னா உங்களுடைய சிம்டமை மறைக்க பார்க்கும், மூட பார்க்கும். மூடி உங்களை நல்லதாக காட்டும். எந்த அளவுக்கு நீங்கள் அந்த சட்டத்தை ஸ்ட்ராங்காக ஃபாலோ பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உள்ள உங்களுக்கு பாவ உணர்வு, இந்த இமேஜ் வந்து இன்னும் பில்டு தான் ஆகுமே தவிர இது ரீப்ளேஸ் ஆகாது. அதுதான் இது ரொம்ப முக்கியமான சத்தியம். அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதை நீங்கள் நல்லா தெளிவாக படிக்கணும். புரிஞ்சுக்கணுன்னா ரோமர் 6வது அதிகாரத்தை மெதுவாக படிங்க. நம்ம கூட ஒரு செஷனாக எடுப்போம். ரோமருக்கெலாம் வரேன், நான் பொறுமையாக வரேன். அப்போது நல்லா கவனிங்க. அப்போ இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா சிலுவை. எல்லாமே பாருங்கள். அப்போது இதுக்கு ஆன்சர் எங்கேருந்து வருது? நம்ம முதலாவது ரூட்டுக்கு போகணும். இந்த இடத்த நான் மாற்றணும். என் ஹார்ட்டை ஹீலிங் எங்கே நடக்குது? என் இருதயத்தில். இதுக்கு பேர் தான் சிக் ஹார்ட். இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த ஹார்ட்டுக்கு பேர் தான் சிக் ஹார்ட். இயேசு என்ன சொல்கிறாரு? லூக் 4வது அதிகாரம் 18வது வசனம் என்ன சொல்கிறார் இயேசு? அந்த ஐசாயா புக் எடுத்து படித்து என்ன சொல்கிறாரு? அந்த வசனத்தை படிக்கிறாரு. ஐசாயா 61:1 படிக்கிறாரு. The spirit of the Lord God is upon me because he has anointed me to preach the good news to the poor, to heal the broken hearted அப்படின்றார். உடைந்த இருதயத்தை சுகமளிக்கிறோம் அப்படிதான். அங்கே தான் அவர் ஸ்டார்ட் பண்ணுறாரு மினிஸ்ட்ரியை. இதுக்கு தாங்க அவர் வந்தார். இந்த பாவ மன்னிப்பு இதெல்லாம் இருக்குது பாருங்கள். பாவ மன்னிப்பு, அந்த பாவ மன்னிப்பு, அந்த மாதிரி ட்ராமா எல்லாமே எதை அட்ரஸ் பண்ணுது? இந்த இமேஜை சேஞ்ச் பண்ணுறதுக்கு தான் வந்தார். நீங்கள் செய்கிற அறிக்கையினால இயேசு கடவுள் வந்து பாவத்தை மன்னிச்சிட்டார். இது வந்து ஒரு மத கான்செப்ட் ஆஃப் சின், டீலிங் வித் சின். நான் தப்பு பண்ணிட்டேங்க, நான் ஆண்டர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டேன். என்ன தப்பு பண்ணீங்க? நான் போனோகிராஃபி பார்த்துட்டேன், ஆண்டர்கிட்ட மன்னிப்பு கேட்டேங்க, ஆண்டர் மன்னிச்சிட்டாருங்க. ஓகே, ஏன் போனோகிராஃபி பார்த்தீங்க? ஹார்ட்டில் இச்சை இருந்துச்சுங்க. ஏன் இச்சை இருந்துச்சு? இதுதான் கொஸ்டின். இப்போது அதை நம்ம அட்ரஸே பண்ண மாட்டோம். அதை அட்ரஸ் பண்ணாத வரைக்கும் சொல்யூஷனே கிடையாது நம்ம லைஃப்பில். இதே சைக்கிள் ஓடி 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 நொந்து நூடுல்ஸாகி கிடப்போம் நம்ம. ஏன்னா இதை நம்ம அட்ரஸ் பண்ணுறது கிடையாது. அப்போது முதலாவது நம்ம எங்கே தெரிஞ்சுக்கணும்னா, ஆண்டவருடைய இருதயம் வந்து நம்ம இருதயத்தை சரிப்படுத்துது. எப்படின்னா, இந்த இருதயத்தோட இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் நான் சொல்ல போகிறேன். இந்த இருதயத்தை வச்சுட்டு நம்மளால் தேவனை தரிசிக்க முடியாது. தேவனை காண முடியாது. தேவன் முன்னால் நிற்பதற்கு நமக்கு தகுதி கிடையாது, தகுதி வராது. கடவுள் உங்களை அவர் பிரசனத்துக்கு அழைக்க மாட்டாருன்ல, இந்த இருதயத்தோடு கூட தேவன் அழைக்கிறார். ஆனால் நம்மளால் போக முடியவே முடியாது. அப்போ தான் ஒரு கான்செப்ட் எழும்புது. அப்போ ரத்தம் எதுக்கு? இரத்த பலி எதுக்கு? இரத்த பலி வந்து கடவுளுக்கு கிடையாதுங்க. இந்த இமேஜ், இந்த சப்கான்ஷியஸில் இருக்கிற நம்ம இமேஜும், நம்மளுடைய ஐடென்டிட்டி, நம்மளுடைய அடையாளமும், நம்மளுடைய கான்ஷியன்ஸ், நம்மளுடைய சிந்தனை, கான்ஷியன்ஸ்னால் இங்கே தமிழில் என்ன சொல்லலாம்? நம்மளுடைய அறிவுன்னு சொல்லலாமா, சிந்தனைன்னு சொல்லலாமா? சிந்தனைனா இமேஜினேஷன், கான்ஷியன்ஸ், நம்மளுடைய உணர்வு, நம்மளுடைய உணர்ச்சி, நம்ம உணர்வில் வந்து பாவ உணர்வை கொண்டு வரும்போது நம்மளால் தேவன்கிட்ட போகவே முடியாது. ஆனால் இயேசு எதுக்காக வந்தார்? நமக்கு பாவ மன்னிப்பு கொடுக்க வந்தாரா?
பாவ மன்னிப்பு வந்து ஒரு சின்ன ஒரு கான்செப்ட் தான் இந்த ஹோல் பிக்சர். நம்மளை எதுக்காக கொண்டு வந்தார்? பிதாவோடு நம்மளை சேர்க்கறதுக்காக வந்தார் அவர். அதான் இது நித்திய ஜீவன். நித்திய ஜீவன் என்ன? அது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இட்டர்னல் லைஃப்னா என்னது? ஹெவனுக்கு போய் நான் அப்படியே காலகாலமாக நான் வந்து பெரிய மாளிகையில் வாழுவேன், அது இல்லைங்க இட்டர்னல் லைஃபு. யோவான் 17வது அதிகாரம் 3வது வசனம் படித்து பாருங்கள். இயேசு அழகாக டிஃபைன் பண்ணுறாரு. திஸ் இஸ் இட்டர்னல் லைஃப். எது நித்திய ஜீவன்? நாம் வந்து பிதாவை அறிவும் அறிவே நித்திய ஜீவன். அப்படின்னா தியாலாஜிக்கலி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது கிடையாது, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது, ஃபாதர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது. இந்த ஹார்ட்டை வச்சுட்டு நம்மளால் கடவுளை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது. இந்த ஹார்ட்டை வச்சுட்டு நம்மளால் கடவுளை கண்டுபிடிக்க முடியாது. கடவுள் ஒருத்தர் இருக்காருன்னு இருக்கும், ஆனால் எங்கே இருக்காரு, அவர் எப்படி இருக்கிறாரு அப்படின்ற இமேஜ் வந்து நமக்கு வரவே வராது. இது நான் சொல்கிறது ரொம்ப ஒரு டீப்பான கான்செப்ட். இது நீங்கள் முதலாவது பாருங்களேன். ஆதாமுக்கு இந்த இமேஜ் வந்த உடனே, ஆதாம் பாவம் பண்ண உடனே அவன் அடையாளம் மாறுது. இப்போ அவன் அடையாளம் மாறுதுன்றதுக்கு மூணு இடத்த நீங்கள் மூணு காரியம் அங்கே பார்க்கலாம். ஆதியாகம் முதலாவது அவன் என்ன பண்ணுறான்? வெக்கப்படுறான். ஃபஸ்ட்டு வெக்கம். ரெண்டாவது என்ன வருது? ரெண்டாவது பயப்படுறான். மூணாவது என்ன வருதுன்னா, அவனுடைய பெர்செப்ஷன் ஆஃப் காட் டிஸ்டார்ட் ஆகுது, அதாவது கோணிடுது. என்ன ஆகிடுது? அப்போ அவன் ஒரு திருக்கலான இருதயம் வந்துருச்சு அவனுக்கு. அவன் இருதயத்தில் வந்து அவன் இருதயம் திருங்கின உடனே நல்லா கவனிக்கு, இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் நான் சொல்கிறது. 3 காரியம் வெளியே சிம்டம் வெளியே வருது. என்ன வருது? ஃபஸ்ட்டு சிம்டம் என்ன வருது? வெக்கப்படுறான். என்ன அர்த்தம் தெரியுமா? அவன் என்ன பண்ணுறான்? இப்போ கவர் பண்ணுறான். ஒளிஞ்சிக்கிட்டு ஃபிக் லீஃப், அந்த அத்தி இலையை கட்டிட்டு இந்த அத்தி இலைக்கு பின்னால் ஒளிஞ்சிக்கிட்டு இப்போ சேஃபாக இருக்கான். இப்போ அந்த அத்தி இலை வந்து அவனுக்கு ஒரு சேஃப்டி மாதிரி கொடுக்குது. இப்போ கடவுள் மன நம்ம போகலான்னு. முதலாவது வெக்கம். ரெண்டாவது இந்த நம்ம இன்றைக்கி அத்தி இலை என்ன தெரியுமா? நம்ம அத்தி இலைங்க பைபிள் ரீடிங்கு, வசனம் கோட் பண்ணுறது, அப்புறம் மனப்பான வசனம், இதெல்லாம் நம்மளுடைய அத்தி இலைகள். நிறைய வசனம் தெரிஞ்சால் நமக்கு 100% இருக்கிறதுக்கு தகுதி இருக்கிற மாதிரி தெரியும். இதெல்லாம் நம்ம அத்தி இலைகள். நமக்குள்ள திருக்கான இருதயத்தை சரி பண்ணாத வரைக்கும் நம்ம அத்தி இலையை தான் நம்பி வாழ்ந்துட்டு இருப்போம். அது என்ன பண்ணும் தெரியுமா? சிம்டத்தை தான் கவர் பண்ணும். எல்லாம் நல்லா இருக்குதுப்பா, இந்த வீடு நல்லா இருக்குது, பெயிண்ட்லாம் அடிச்சுக்கிறாங்க. ஆனால் அந்த வீட்டு இருக்கிற வாட்டை தெரியாது, வேலை ஒரு பெயிண்ட் மட்டும் அடிச்சிட்டா சூப்பர். இதான் இயேசு சொன்னார் பாருங்க, அந்த பாரிசீஸ் பற்றி சொல்கிறாரு. வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகள் போல் வெளியே நல்லா பளிங்காக இருக்கிறீங்க, உள்ள டெட்மேன்ஸ் போன்றார். இதை தான் சொல்கிறது அவர். ரிலிஜன் என்ன பண்ணுது? வெளியே வெள்ளை அடித்து காட்டிடுது, உள்ள டெட்மேன்ஸ் போன். நல்லா கவனிங்க. இது நீங்கள் போய் இந்த மெசேஜுக்கு அப்புறம் நீங்கள் இது செல்ஃப் இன்ட்ரோஸ்பெக்ட் பண்ணி பார்க்கணும். ஆண்டவரே, நான் உள்ள டெட்மேன்ஸ் போன் இருக்குது, எலும்பு கூடு, செத்து போன எலும்புகள் தான் உள்ளே இருக்குது. ஆனால் வெளியே நான் என்ன பண்ணுறேன்? பல டெக்கரேஷனை போடுறேன். இவர் பாருங்கள், இவர் மாதிரி சர்ச்சுக்கு அட்டண்டன்ஸ் கிடைக்குது யாருமே கிடையாதுங்க, இவர் மாதிரி பைபிள் சொல்கிறது யாருமே கிடையாதுங்க, இவர் மாதிரி இதெல்லாம் பாருங்கள். ஃபிக் லீஃப், வெக்கம். அதை விட்டுட்டு நம்மளால் இருக்க முடியாது. ஏன்னா கடவுளை நம்ம ஃபேஸ் பண்ணோன்னா உள்ள என்ன அடுத்தது? பயம் வருது. என்ன பயம் வருதுன்னா, கடவுள் நம்மளை அடிக்க வராரு. கடவுள் வந்து அகோரமாக ஆயிட்டார். இப்போது கடவுள் எப்படி ஆயிட்டார்? அகோரமாக ஆயிட்டார். ஒரு ஜட்ஜ்மெண்ட், ஒரு ஜஸ்டிஸ், காட் ஆஃப் ஜஸ்டிஸ் அப்படி வராரு. மூணாவது என்னது? கடவுளை பற்றி அதான் எமோஷன், ஃபியர், பயம். இதுவும் பாருங்கள் கடவுளை குறித்து இது வந்து நம்ம ரிலீஜியனில் மறைச்சிருவோம். தேவ பயம். ஐயோ தேவன் ஆல்ட்ரு. நான் போன சபையில் சென்னையில் இருக்கும்போது அந்த ஆல்டரில் வந்து ஷூ போட்டு போகக்கூடாது. ஷூ போட்டு போனால் அது வந்து பயங்கர ஆல்ட்ரு. அது வந்து கடவுள் வந்து ஷூ போட்டு போனால் தேவன் சாமி கண்ணை குத்திடும், அந்த மாதிரி கான்செப்டு. அப்போ இந்த மாதிரி ட்ராமாலாம் ஏன் ஆடுறோம் தெரியுமா? நம்ம இன்னும் டிசீஸை டச்சே பண்ணலைங்க, வெறும் சிம்டமை தான் நம்ம ஹேண்டில் பண்ணிட்டு கிடக்குறோம். இதை தான் நான் திருப்பி சொல்ல வரேன். நான் இதுலேயே இருக்க போகிறோமா இல்லை உள்ளே போகிறோமா? அதான் இப்போ கொஸ்டின். சிம்டம் தான் ஹேண்டில் பண்ணிருக்கோம். சபையில் வந்து சபையில் பேசக்கூடாது, பேசிட்டா தேவனுடைய பிரச்சனத்தில் தேவ பிரச்சனத்தில் என்ன இப்படி இருக்குது. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து ஜெபம் பண்ணும்போது ஷூவை ஊற்றி வச்சுருவார், செருப்பை வச்சுருவார். ஜெபம் பண்ண போகிறோம், இப்போ வந்து பரிசுத்தம். எனக்கு ஒரே சிரிப்பாக இருக்கும். என்னன்னே தெரியாமல் இருக்கிறாங்களே ஜனங்க அப்படின்னு.
நம்ம இன்னும் கடவுளை எப்படி ஏன் நம்ம கடவுளை அப்படி பார்க்குறோன்னா உள்ள இந்த இருதயம் இருக்குது. இந்த திருக்கான இருதயம் இருக்கும்போது நம்மளால் கடவுளை சரியாக பார்க்க முடியாது. அதில் நம்ம நினச்சிக்கிறோம் வெளியரங்கமாக போடுற வேஷம், வெளியரங்கமாக நம்ம செய்கிறோம் தெரியுமா, அதுதான் கடவுளை நம்ம இம்ப்ரெஸ் பண்ண பார்க்குறோம். நம்மளால் வேறு விதமாக யோசிக்கவே முடியாது. இந்த விதத்தில் தான் யோசிக்க முடியும். இந்த இமேஜ் மாறணுங்க. இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துலேருந்து நம்மளால் தேவனை பார்க்க முடியாது. தேவனோடு அது எங்கேருந்து போய் ஃபெலோஷிப் பண்ணுறது? தேவனை தரிசிக்க முடியாது. தேவனோடு ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே போக முடியாது. ரிலேஷன்ஷிப்பில் என்ட்ரே ஆக முடியாது. ஏன்? நம்மளுடைய பர்செப்ஷன் மாறிடுது. ஒரு வசனம் படிங்க, நீதிமொழிகள், நான் இங்கிலீஷில் வச்சுருக்கேன், நீங்கள் அப்புறமா தமிழில் போய் பாருங்கள். நீதிமொழிகள் 17வது அதிகாரம் 20வது வசனம் படிங்க. அதில் என்ன போட்டிருக்குன்னா, a crooked heart will not find any good. திருக்குள்ள இருதயம் உடையவன் நன்மையை காண மாட்டான், நன்மையை கண்டடைய மாட்டான், அப்படி வரும்னு நினைக்கிறேன் தமிழில். திருக்கான இருதயம் he will not find good. It is not good இல்லைன்னு இல்லை, குட் இருக்குது, அவனால் கண்டுபிடிக்க முடியாது. தேவன் வராரு, ஆதாம்னு கூப்பிடுறாரு. கூப்பிட்டா என்ன பண்ணுறான்? ஆதாம் இப்போ ஃபிக் லீஃப் எல்லாம் எடுத்து கட்டிக்கின்னு எல்லாம் போட்டுக்கிட்டு அவர் எல்லாம் ப்ரொடெக்ஷனாக போட்டு இப்போ ஒரு பயத்தோடு தேவ பிரச்சனத்துக்கு வராரு. அப்பா, நான் ஒன்றுமில்லை ஆண்டவரே, நான் ஒரு குப்பை ஆண்டவரே, இப்படி தான் நம்ம ஜெபம் பண்ணுறோம், இப்படி தான் நம்ம பண்ணுறோம். இது பேர் என்னது? நல்ல பக்தியமான்றோம். நான்சென்ஸ் இது நான்சென்ஸ் இமேஜ். இதை தான் நம்ம பில்டப் பண்ணி வச்சுருக்கோம். அப்பா, நாங்கள் ஒன்றுமில்லை அப்பா அப்படின்னு நம்ம எதுப்பினால ஒழிஞ்சுன்னு இருக்கிறோம். நம்ம ஃபிக் லீஃபு, என்ன ஃபிக் லீஃபு? நம்ம பாவ அறிக்கை, நம்ம இதெல்லாம் எதுக்காக பாவரிக்கை சரிங்க? எதுக்கும் செய்திடலாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறாங்க. முதல்ல ஆண்டவரே, நாங்கள் தெரிந்து அறிந்து அறியாமல் செய்த பாவங்களை மன்னியும் இதெல்லாம் பாருங்கள், ஃபிக் லீஃபு. இதெல்லாம் போடுறதுனால நம்ம இப்போ நம்ம தேவன் நம்ம ஜபத்தை கேட்பாரு. ஒரு கெஞ்சிரும், ஆண்டவரே சித்தமாக இருந்தாலும் சுகமடையும் ஆண்டவரே, இந்த மாதிரி சொல்லிட்டாங்க டாக்டர் ஆண்டவரே, நாங்கள் தகுதியில்லை ஆண்டவரே, நாங்கள் பாத்திரவான்கள் இல்லை ஆண்டவரே. ஏன் இப்படி நம்ம யோசிக்கிறோம்? இந்த இமேஜ்லேருந்து நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இந்த இமேஜில் நமக்கு இன்னும் ஏன் இருக்குது அப்படின்னா, சிலுவையில் என்ன நடந்துச்சு, கிராஸில் என்ன நடந்துச்சுன்றது நமக்கு தெரியவே தெரியாது. நமக்கு ரொம்ப டைம் ஆகிட்டே இருக்குது. இந்த ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் நான் சொல்லி இந்த செஷன் நான் முடிக்கிறேன். என்னென்னா, முதலாவது இது ஆன்சர் நான் கொடுத்துட்டே வரேன். கிராஸ் இஸ் தி ஆன்சர். அதான் கிராஸ்லேருந்து ஆரம்பிக்கிறாரு. ஜீசஸோடைய டெத், பரியல் அண்ட் ரிசரக்ஷன் தான் ஆன்சர். அங்கிருந்து தான் கிரியேஷன் ஆரம்பிக்குது. அப்போ முதலாவது தேவன் எப்படிப்பட்டவர்ன்றதை நம்ம பார்க்கணும் ஃபஸ்ட்டு. நான் சொல்கிறேன், நீங்கள் இப்போ யோசிக்கணும். தேவன் இப்போ நம்ம மறுபடியும் பிறந்த பிள்ளைகளாக இருக்கிறதுனால, ஆவியானவர் இருக்கிறதுனால, ஆவியானவருடைய உதவியால் நம்ம இப்போ தேவனை தரிசிக்க ஆரம்பிக்கலாம், புரிந்து கொள்ள ஆரம்பிக்கலாம். அதனால் அதுக்கான கரெக்டான டீச்சர்ஸ் தேவை, கரெக்டான டீச்சிங் தேவை. அதனால தான் நான் சொல்கிறேன், பிரதர்ஸ், இந்த மாதிரி டீச்சிங் கிடைக்கும்போது சும்மா அப்படி ஒரு மெசேஜ் கேட்டால் நல்லா இருந்துச்சு, பிரதர் ஆண்ட்ரூ நல்லா பேசினார், இன்றைக்கி ஒரு 6 மார்க் போடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சப்கான்ஷியஸாக ஒரு மார்க்கை போட்டு எஸ்கேப் ஆயிடாதீங்க. இந்த சத்தியங்கள் நான் சொல்கிறது உங்கள் வாழ்க்கையோடைய டோட்டல் லைஃபை சேஞ்ச் பண்ணி ஃபுல்னஸ் ஆஃப் கிரைஸ்ட், அவருடைய இயேசுவின் முழுமைத்தனத்துக்குள்ளே வளருவதற்கு உதவி செய்யும். அதனால் இதில் இந்த மாதிரி சத்தியங்கள்லாம் கேஷுவலாக விட்டுறாதீங்க. 2-3 தடவை கேளுங்க, திருப்பி அதை பாருங்கள். முதலாவது, கடவுள்னு பார்க்கும்போது அவர் ஒரு நபர் கிடையாது, அவர் ஒரு திருத்துவ தேவன். அதை நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். அங்கே தான் எல்லாமே ஸ்டார்ட் ஆகுது. காட் அங்கே மோசே சொல்கிறார் இல்லைங்களா? மோசே என்ன சொல்கிறாரு தெரியுமா? டியூட்ரானமி 6வது அதிகாரம் நினைக்கிறேன், 4வது வசனம் நினைக்கிறேன். ஹியர் ஓ இஸ்ரேல், த லார்ட் தை காட் இஸ் ஒன் அப்படின்றார். அந்த வேர்டு எக்கார்டு, அந்த ஹீப்ரூ வேர்டு எக்கார்டு. அதுக்கு என்ன அர்த்தம்னா, த லார்ட் தை காட் இஸ் இன் யூனியன் அப்படின்னு சொல்ல வர்றாரு. யூனியன், அதே கான்செப்ட் தான் 1 யோவானில் ஜான் சொல்கிறாரு. தெர் ஆர் 3 இன் ஹெவன், த ஃபாதர், த வேர்ட் அண்ட் த ஸ்பிரிட், அண்ட் தே ஆர் ஒன் அப்படின்றாரு. அது எங்கிறது 1 யோவான் 5வது அதிகாரத்தும் 9வது 10வது வருஷத்துல எங்கேயோ வரும். அந்த பரலோகத்திலே 3 நபர் உண்டு, பிதா, வார்த்தை, ஆவியானவர். அவர்கள் ஒருவராக இருக்கிறார்கள், ஒன்றாக இருக்கிறார்கள். அதே தான் மோசே சொல்கிறாரு. த லார்ட் தட் காட் இஸ் ஒன்னா, அவர்கள் யூனியனாக இருக்காங்க. அப்போது இன்றைக்கி ஒரு கான்செப்ட் நீங்கள் புரிஞ்சுக்கணும். தேவன் 3ஆக இருக்கிறதுனால, மூவராக இருக்கிறதுனால, அந்த 3 பேரும் ஒன்றா இருக்கிறாங்க. அப்படின்னா 3 கடவுளா? இல்லை. ஆனால் அந்த 3 பேரும் ஒரே சின்க்ரனைஸ்டாக இருக்கிறாங்க, யூனியனாக இருக்கிறாங்க.
அப்படி இருக்கும்போது தான் அவர்கள் மத்தியில் அன்பு புறப்படுது, வெளிச்சம் புறப்படுது, அவர்கள் மத்தியில் தான் பரிசுத்தம் புறப்படுது, எல்லாமே புறப்படுது. அந்த ஒருவருக்கு சப்மிசிவாக இருக்கிறாங்க. ஃபாதர் இஸ் ஹானரிங் த சன் அண்ட் த ஸ்பிரிட், த சன் இஸ் ஹானரிங் த ஃபாதர் அண்ட் த ஸ்பிரிட், த ஸ்பிரிட் இஸ் ஹானரிங் த ஃபாதர் அண்ட் த சன். அப்போது அப்படி ஒருத்தரை சப்மிட் பண்ணும்போது தான் அந்த சப்மிஷனுக்கு மத்தியில் தான் அன்பு பறக்குது. பாருங்கள், எங்கே அன்பு பறக்கும் தெரியுமா? ஒருத்தரை சப்மிட் பண்ணும்போது தான் அன்பு பறக்கும். நீங்களே வீட்டிலே பாருங்களேன், இப்போ ஹஸ்பண்ட் இருக்காங்க, ஒய்ஃப் இருக்காங்க. இப்போ ஹஸ்பண்ட் வந்து நான் தான் பெரியவன், நீ தான் எனக்கு சப்மிட் பண்ணும் அப்படி டிமாண்ட் பண்ணுற இடத்துல அன்பு வராது. என்ன வரும்? டிக்டேட்டர்ஷிப்னது அதிகாரம் தான் வரும். ஒரு அன்ஹெல்த்தி அதிகாரம் தான் வரும். இதே ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃப்ட்டு சப்மிட் பண்ண வச்சுக்கோங்களேன், ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃபை சர்வ் பண்ணுறான், ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்டை 2 பேரும் ஒருத்தர் சப்மிட் பண்ணாங்கன்னா என்ன அங்கே மத்தியில் அன்பு எப்படி லவ் ஜெனரேட் ஆகுதுன்னு சொல்கிறேன். அப்போ லவ், காட் இஸ் லவ், தேவன் அன்பாக இருக்கிறார் அப்படின்னா நம்ம இந்த அன்பு தாங்க இது ஹீல் பண்ண போகுது. இந்த இருதயத்தை வந்து அன்பு தான் ஹீல் பண்ண போகுது. அந்த அன்பு எப்படி தான் வெளிப்படுதுன்றது தான் அடுத்த இனிப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த அன்பு எப்படி சிலுவையில் வெளிப்பட்டது, எப்படி உயிர்த்தெழுதலில் வெளிப்பட்டது, எப்படி நம்மளுடைய ஹார்ட்டில் அது வெளிப்படுது, இதெல்லாம் தெரிய என்ன ஆகிடும்னா நமக்கு வந்து இந்த இமேஜ் மாற ஆரம்பிக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிக்கும். தேவனை நம் அடையாளம் தேவனிடத்தில் நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க. உங்கள் அடையாளத்தை உங்களுடைய சாதியிலையும் சரி, உங்களை பிறப்பில் இருந்து பார்க்க ஆரம்பிக்க மாட்டீங்க. புரியுதுங்களா? இப்போ நம்ம அடையாளம் எங்கே திரும்ப பார்க்குறோம்? நான் இந்த ஊர், இங்கே பிறந்தவன், எங்கள் அம்மா இது, எங்கள் அப்பா இது, எங்கள் ஃபேமிலி இது, நான் இந்த ஜாதி, இந்த கண்ட்ரி, இப்படி பார்க்குறோம். இதுதான் இது ஸ்ட்ரென்த். அந்த மாதிரி பார்க்குறது இந்த இமேஜ் என்ன பண்ணுது? ஸ்ட்ராங் ஆகுது. அதை விட்டுட்டு நான் தேவனத்திலேருந்து வந்தவன் அந்த இமேஜை பார்க்க ஆரம்பிக்கும் போது, அப்படி அங்கே அடையாளத்தை நம்ம பார்க்கும்போது இந்த அடையாளம் அப்படியே எரேஸ் ஆக ஆரம்பிக்கும். எரேஸ் ஆகி அந்த அடையாளம் நமக்குள்ளே வரும்போது நமக்கு ஹார்ட் ஹீல் ஆக ஆரம்பிக்கும். நம்ம ஹார்ட் ஹீல் ஆகும்போது என்ன ஆகும்? வாட் இஸ் த சைன் ஆஃப் த ஹீல்டு ஹார்ட்னா சப்மிஷன், ஹியூமிலிட்டி, அன்பாய் நடப்பது, ஒரு தாழ்ந்து நடப்பது, இதெல்லாம் தான் சைன் ஆஃப் ஹியூமிலிட்டி, இதெல்லாம் சைன் ஆஃப் ஹீல்டு ஹார்ட். அப்போது இது முதல்ல எங்கே ஆரம்பிக்குது? அதான் அங்கே ஆதியில் போயிட்டேன் நான். இந்த பிகினிங் காடனோட ஆதியிலே அந்த தேவன் மூவராக இருக்கிறாங்க, ஒருத்தருக்கு சப்மிசிவாக இருக்கிறாங்க, ஒருத்தரோடு அன்பாக இருக்கிறாங்க. அங்கே தான் அன்பு புறப்படுது. அப்படிப்பட்ட தேவன் தான் மனுஷனை படைக்கிறார். நல்லா பாருங்க, இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. நம் சாயலிலே தேவன் என்ன சொல்கிறாரு? நம் சாயலிலே மனிதனை படைக்கும்போது அப்போ மனிதனை எதுக்கு படைக்கிறாரு? இப்போது நல்லா கவனிங்க, மூவரும் அன்பாக இருக்கிறாங்க. அன்பு இருக்கும்போது குறை கிடையாது. அன்பில் தே ஆர் கம்ப்ளீட் இன் தெம் செல்ஃப். அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. இந்த ஃபாதர், சன், த ஹோலி ஸ்பிரிட், அந்த யூனிட், த ட்ரையூன்னஸ் ஆஃப் காட் இஸ் கம்ப்ளீட். அவர்கள் முழுமையாக இருக்கிறாங்க, அவர்களுக்கு மத்தியில் குறை கிடையாது. அப்போது இந்த சிருஷ்டியை படைக்கும்போது இந்த படைப்புகள் வந்து படைச்சாங்களே, அதெல்லாம் அவங்க தேவை குறித்து படைச்சது கிடையாது, அவங்க நீடுக்காக படைச்சது கிடையாது, அவங்களுடைய அன்பு நிமித்தம் படைத்தார்கள். ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. இப்போ கடவுள் ஏங்க உலகத்தை படைச்சாரு? அவர் போர் அடிச்சதுன்னு படைச்சாருங்க, எல்லாரும் அவர் வர்ஷிப் பண்ணணும்னு படைச்சாங்க? இல்லை, தே டோன்ட் நீட் வர்ஷிப். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. எல்லாத்தையும் படைச்சிட்டு, ஏஞ்சல்ஸ் எல்லாம் படைச்சிட்டா, எல்லாம் இப்போ என்ன வர்ஷிப் பண்ணுங்க, அதுக்காக படைக்கல, அதுக்காக ஏஞ்சல்ஸை படைக்கல. ஆனால் ஏஞ்சல்ஸ் வர்ஷிப் பண்ணுறாங்க. ஏன்னா ஏஞ்சல்ஸ் அந்த க்ளோரியை பார்க்கும்போது, அந்த மகிமையை பார்க்கும்போது அவ்வளோ ஹம்பிள், அவ்வளோ ஹியூமிலிட்டி, அவ்வளோ ஜாய், அவ்வளோ ப்ளஷர் அவங்களுக்குள்ளே இருக்கிறத பார்க்கும்போது அவங்ககிட்ட ஹார்ட்லேருந்து ஸ்பான்டேனியஸாக வர்ஷிப் போகுது. இந்த சேராபிம்லாம் வந்து அது த்ரோனை சுற்றி அந்த ஐசாயாவில் பிக்சர் இருக்குல்ல, ஹோலி பரிசுத்தர் என்று 24 hours போயிட்டே இருக்குதான் வர்ஷிப் ஹெவனில். அப்படிலாம் நம்ம படிக்கிறோம், ரெவலேஷன்லாம் பார்க்குறோம். அந்த வர்ஷிப் எங்கேருந்து வருது? இதெல்லாம் படைச்சிட்டு நீங்களாம் வர்ஷிப்பாக என்னை படைக்கப்பட்டீங்க, என்னை நீங்கள் வர்ஷிப் பண்ணுங்கள், அப்படியா? அப்படிப்பட்ட கடவுள் இல்லை நம்ம தேவன். அவர்கள் 3 பேருமே சப்மிசிவாக அன்பாக இருக்கும்போது, ஒருத்தர் சப்மிசிவாக இருக்கும்போது, அந்த சப்மிசிவ்னஸ்லேருந்து, அந்த ஜாயிலிருந்து, அந்த முழுமையிலிருந்து அவங்க சிருஷ்டிகளை படைக்கும்போது, அந்த சிருஷ்டிகள் அந்த முழுவத்தினத்தை பார்க்கும்போது அவங்கள வர்ஷிப் ஸ்பான்டேனியஸாக உள்ளேருந்து வருது. பிதாப்பா நீங்கள் நல்லவர், நீ பெரியவர் அப்படின்னு சொல்லி அவங்க ஸ்பான்டேனியஸாக உள்ளேருந்து வர்ஷிப் வருது. அது தடுக்கவும் முடியாது பாருங்கள். இப்படிப்பட்ட தேவன் தான் ஆதாமை படைத்தார். நிறைய பேர் சொல்கிறாங்க மனுஷனை வந்து வர்ஷிப் பண்ண ஆண்டவர் படைச்சார். மனுஷனை வர்ஷிப் பண்ண படைக்கவே இல்லைங்க. மனுஷனை படைச்சது அவர்கள் மேலே அன்பு செலுத்த படைச்சார். ஒரு சிஸ்டர் என்கிட்ட கேட்டாங்க,
அவங்க இப்போ தான் ஆண்டருக்குள்ளே வந்துட்டு இருக்காங்க. அவங்க கேட்டாங்க என்கிட்ட ஒரு கேள்வி, பிரதர் இப்போ நான் ஆண்டருக்குள்ளே வளர்ந்துட்டுருக்கிறேன், நான் இப்போ சர்வ் பண்ணல கடவுள். நான் சொன்னேன், யாருங்க சொன்னால் உங்களை நீங்கள் சர்வ் பண்ணணும்? இல்லைங்க அப்படிதான். ஸோ இல்லைங்க, நீங்கள் சர்வ் பண்ணுறதுக்காக படைக்கப்படலைங்க, ஆண்டருடைய அன்பை ரிசீவ் பண்ணுறதுக்காக படைக்கப்பட்டீங்க. அப்போ நான் ஒரு சிம்பிளாக ஒரு கேள்வி கேட்டேன் அவங்கள பார்த்து, நீங்கள் உங்கள் குழந்தைங்கள இருக்காங்களே உங்களுக்கு பிள்ளைங்க, நீங்கள் அவங்க நல்ல சர்வெண்ட்டாக ஃப்யூச்சரில் மாறுவாங்க, அதுக்காக நம்ம குழந்தைங்கள பெற்றுக்கிறோம். நம்ம இப்போ எனக்கு பசங்க இருக்கிறாங்க, காலேஜுக்கெலாம் போகிறாங்க, படித்து நல்லா வேலை செய்து அவன் சம்பாதிச்சு என்னை சர்வ் பண்ணணும், அதுக்காக நான் குழந்தைய வச்சுட்டேன். எதுக்காக நமக்கு குழந்தைங்கள பார்த்தோன்னே அதை எடுத்து கொஞ்சம் போது, அப்பா ஒரு அருமையான வேலைக்காரன் கஷ்டம்ப்பா, ஒரு வேலைக்காரி கஷ்டப்பா, நமக்கு லைஃப் செட்டில்டு அப்படியே நம்ம பார்க்குறோம். ஒரு குழந்தைய பார்க்கும்போது அதை நம்ம எவ்வளோ கொஞ்சிறோம், அது மேலே எவ்வளோ அன்பு செலுத்துகிறோம், அதை நம்ம அரவணைக்கிறோம். ஏன் அப்படி செய்கிறோன்னா நம்ம ஹார்ட்டில் அன்பு இருக்குது, அது மேலே செலுத்துகிறோம். நம்மளே அப்படி இருக்கும்போது நம்மளை படைத்த தேவன் நம்மளை ஆதாமை படைச்சிட்டு ஒரு நல்ல வேலைக்காரன் கஷ்டம்ப்பா, அவனை வச்சு நல்லா வெளுத்து வாங்கலாம் அப்படியா படைக்கலைங்க. அவருடைய அன்பை செலுத்துறதுக்காக படைச்சார். அதே அன்போடு தான் அவர் வராரு ஆதாமுக்கு. முதல் நாள்லேருந்து அவன் படைத்த நாள்லேருந்து அப்படியே வராரு. வந்தால் அவன் பாவம் பண்ணதுக்கப்புறம் அதே அன்பான தேவன் இப்போ எப்படி தெரியுது அவன் கண்ணுக்கு? கோணலாக தெரியுது இப்போது எல்லாம். ஏன்னா அவன் இருதயம் திருங்கி போச்சு. அப்போ இதுலேருந்து ஒரு காரியம் கற்றுக்கலாம், என்னென்னா தேவனை இருதயத்தில் நம்ம சந்திக்க முடியும். Where can we meet God? God can only be met in our hearts. ஆனால் நம்ம ஹார்ட்டில் இந்த இமேஜ் இருக்கும்போது நம்ம தேவனை நம்ம ஃபுல்லாக இன்னும் அவரோட மகிமையை இன்னும் நம்ம தரிசிக்கலை. ஏன் இது 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 சேஞ்ச் ஆக the way you perceive, தேவனை புரிந்து கொள்றதும் தேவனை உணர்வு அதான் உணர்ச்சி, தட் ஃபீலிங், உணர்ச்சினா பெர்செப்ஷன், the way we perceive God changes. the way we pray. இப்போ பாருங்கள், இந்த இருதயத்தில் இருக்கிறவன் ஜெபம் பண்ணும்போது எப்படி ஜெபம் பண்ணுவான்? ஐயோ அப்பா, அது ஒரு கடமையாடும். ப்ரேயர் இஸ் ஒரு ரைச்சுவல், இது செய்தணும். காலையில் எழுந்து கிறிஸ்டியனான பைபிள் படிச்சணும், இப்படி தான் நம்மலாம் பண்ணியிருக்கோம். ஆனால் இது இமேஜ் உள்ள சேஞ்ச் ஆக ப்ரேயர் பிகம்ஸ் நான் ஸ்டாப். ப்ரேயர் கான்வர்சேஷனலாக மாறிடுது. பெட்டிஷன் மாதிரியோ, அவர் ஆண்டவரே எனக்கு ஒரு தேவை இருக்குது, எனக்கு அது இருக்குது, எனக்கு இப்படி இருக்குது, அப்படி இருக்குது, ஏதாவது செய்யுங்க, ஏதாவது பார்த்து போட்டு கொடுங்க ஆண்டவரே, இப்படி ஜெபம் பண்ணுறதை விட்டுட்டு ஒரு கான்வர்சேஷனலாக மாறும், ஒரு உரையாடலாக மாறும். அப்படி தான் நாங்கள் ஃபாதர் சன் ரிலேஷன்ஷிப், அப்படி தான் நாங்கள் ஃபாதர் டாட்டர், அப்படி தான் பேரண்ட்ஸ் சில்ட்ரன் ரிலேஷன்ஷிப் அப்படி தான் இருக்குது. அதே மாதிரி தான் ஆதாம் இருந்துச்சு. ஆனால் அவனுடைய திருகான இருதயம் உள்ளே வந்த உடனே இப்போ தேவனை அவன் முகமுகமாய் முகமுகமாய்னா இந்த முகம் இல்லைங்க, இருதயத்தின் இந்த முகம், இந்த இமேஜ், அந்த இமேஜில் ஆண்டவரோட இமேஜ் ஒத்து வராதனால அவனால் இப்போ அவன் ஓடுறான். இப்போது இந்த இருதயம் இருக்கும்போது பிசாசுக்கு ஃபஸ்ட்டு எப்படி இந்த பொய் சொல்கிறான். இப்போ பொய் நம்ம ஹார்ட்டில் சொல்லினே இருக்கிறான் பிசாசு. பொய் தான். நம்ம ஹோல் லைஃப் இஸ் பில்ட் ஆன் லைஸ். நம்மளுடைய ஃபுல்லு இந்த அடையாளம், நம்ம ஃபுல்லு செக்யூரிட்டி, நம்ம வாழ்க்கையின் செக்யூரிட்டி இப்போ என்ன இருக்குது? எல்லாமே பொய்யை நம்பி தான் இருக்குது. ஆக்சுவலாக இன்றைக்கி பாருங்கள், வாழ்க்கையின் செக்யூரிட்டின்னு பார்த்தா பேங்க் பேலன்ஸு, அப்புறம் என்னது சொத்து, அப்புறம் இந்த ஜாதி, இதான் நம்ம செக்யூரிட்டியாக இருக்குது. பாருங்கள், நிலத்தை வாங்கி வளைச்சி போட்டு வச்சுக்கலாம், ஃப்யூச்சரில் யூஸ் ஆகும். கோல்டு, இதெல்லாம் நம்ம செக்யூரிட்டியாக ஆகிடுது. இதெல்லாம் நம்ம வாழ்க்கை என்னென்னா இதெல்லாம் நமக்கு வேணும், இதுதான் நான் வாழ்க்கை. ஆனால் இந்த கோல்டு சில்வர்லாம் படைச்சது யார்? கடவுள் தான் படைச்சார். அதெல்லாம் ஏதேன் தோட்டத்தில் அப்படி போட்டு கிடந்தது. அந்த 5 அருவி வருது, அதில் நிறையா ப்ரெஷியஸ் ஸ்டோன்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் ஆண்டவர் தான் படைச்சார். கோல்டெல்லாம் யார் படைச்சா? ஆண்டவர் தான் படைச்சார். ஆனால் அது நம்ம செக்யூரிட்டிக்காக படைக்கப்படலை. ஆனால் இன்றைக்கி அதெல்லாம் நம்ம இந்த திருக்கான இறுதி இருக்கும்போது தேவன் அவருக்கு ஒரு கோயிலை கட்டி நம்ம வச்சுருவோம். அவர் அங்கே இருக்கிறாரு, அவருக்கு ஒரு கடமை. என்ன கடமை? இந்தாப்பா 10% என் காணிக்க, என்ன எதுவும் அடிச்சிடாதப்பா, பிடிச்சிடாதப்பா, இந்தா 10% வாயில் ஒரு பொறி போட்டுறேன், உன் தேங்காய் உடச்சிட்றேன், 5 காலைல 10 நிமிஷம் பைபிள் படித்தேன், பாவத்தெல்லாம் அறிக்கிட்டேன், ஏதாவது தெரிஞ்சு சரியாமச்சுன்னா மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி இப்போ என் வாழ்க்கையை வாழ போகிறேன். எப்படி வாழ போகிறேன்? இங்கே போய் நம்ம அடிக்கிற குட்டிக்காரனா அடிச்சு பிடிச்சி கஷ்டப்பட்டு, ரொம்ப கஷ்டம் சார், ஃபேமிலி லைஃப் சார், இதுதான் சார் லைஃபு. இவருக்கும் அவர் லைஃபு பாருங்கள். இப்படி படைக்கலைங்க ஆண்டவர், இப்படி படைக்கலை. எப்படி படைச்சார்னா, லைஃப் ஃப்ளோஸ் அவுட் ஆஃப் ஹிம். அவர்கிட்டருந்து ஜீவன் புறப்படுதுங்க. அவர் தான் ஜீவனுடைய அதிபதி, அவர் தான் ஊற்று. அவர்கிட்டருந்து லைஃப் ஃப்ளோ ஆகுதுங்க. எப்படி லைஃப் ஃப்ளோ ஆகுது? அந்த லைஃப் என்ன ஆகுது? எல்லா இடத்துலையும் பெர்மியேட் ஆகுது.
இப்படி யோசிச்சு பாருங்களேன், அப்படியே அந்த லைஃப் அப்படியே போகுது. அது இயேசு ரொம்ப அழகாக சொல்கிறாரு. எனக்கு அது நான் போன வாரம் அதை மெடிடேட் பண்ணிகிட்டு இருந்தேன். எப்படின்னா, எனக்கு எப்போவுமே பிரச்சனை வரும்போது லைஃப்பில் ஏதாவது ஒரு சேலஞ்ச் வரும், ஃபைனான்ஷியல் சேலஞ்ச் வரும்போதில் அந்த மாதிரி வசனம் எடுத்து நான் யோசிப்பேன். அவர் சொல்கிறாரு, லில்லி புஷ்பங்களை பாருங்கள் அப்படின்றாரு. லில்லி புஷ்பங்கள் பாருங்கன்றாரு. அந்த லில்லி அவர் அங்கே ஒரு வார்த்தை யூஸ் பண்ணார், இட் க்ரோஸ் அப்படின்றாரு. இட் டஸ் நாட் டாயில் ஆர் ஸ்பின். அது வந்து இந்த ஸ்பின்னுன்றது அந்த இதில் வீவ் பண்ணுறது கிடையாது, கஷ்டப்படுறது கிடையாது, இட் க்ரோஸ்ன்றாரு. அது எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குதுன்னு காட்டுறாரு. ஒரு ஃப்ளவர் வந்து அவ்வளோ அருமையாக இருக்குது. அது நீங்கள் போய் நீங்கள் ரோட்டில் நடந்து போகும்போது ஒரு பூவை பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் அந்த பூவை பாருங்கள். அந்த பூ என்ன கஷ்டப்படுது, அது வருது, ஒரு 2 நாளைக்கு இருக்குது, 3 நாளைக்கு இருக்குது, அதுக்கப்புறம் அது செத்து போயிடுது. ஆனால் அதில் இருக்கிற பியூட்டி, அது என்னன்னா லைஃப் அது எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுது. அந்த லைஃப் எங்கேருந்து வருது? த ட்ரையூன் காட், த ஃபாதர், சன் அண்ட் த ஹோலி ஸ்பிரிட். அன்றைக்கி படைத்த லைஃப் இன்னும் ஃப்ளோ ஆகிட்டு இருக்குது, இப்படியே ஃப்ளோ ஆகிட்டு இருக்குது. இந்த ஃப்ளோவை சோக் பண்ணுறது தான் டிஸ்டார்டட் ஹார்ட், பொய். இந்த டிஸ்டார்டட் ஹார்ட் என்ன பண்ண தெரியுமா? சரி, நமக்கு இப்போ தங்கம்லாம் தேவை, நமக்கு இப்போ நிறைய பேங்க் பேலன்ஸ் தேவை, இதெல்லாம் இருந்தால் தான் நமக்கு லைஃப்பில் செக்யூரிட்டி. அப்போ என்ன ஆகிடுது, இதை நம்ம நிறைய காசு வச்சுக்கூடாதுன்னு சொல்ல. அந்த நீங்கள் லூக்காது 12வது அதிகாரம் படித்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தனை பற்றி ஆண்டவர் சொல்லுவார். ஒருத்தன் வந்து பெரிய பணக்காரன் தானா, அவன் பல சொத்துக்களை சேர்த்து வச்சானா. சேர்த்து வச்சு என்ன நம்ம சொன்னானா, இன்னும் பெரிய பாண்ட்ஸ், இன்னும் பெரிய இது கட்ட போகிறேன், பில்டிங்ஸ் கட்டி எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டு, மகிழ்ந்து களிக்கூறு ஆத்மாவே, உனக்கு நிறையா வந்துச்சு, இனிமேல் நீ சந்தோஷம் தானே அப்படி சொல்லுவேன்னு. அன்றைக்கே அவன் போயிட்டான். அன்றைக்கி ராத்திரியே அவனுடைய உயிர் போயிடுச்சின்னு சொல்கிறான்றது. அப்போது அவன் என்ன பண்ணியிருக்கலாம், அவளையும் சேர்த்து வச்சுருக்கலாம். அது சேர்த்து வைக்கிறது தப்பு கிடையாது, எல்லாமே இருக்குது. ஆண்டவரே எல்லாம் சேர்த்து வச்சு எல்லாம் இவ்வளோ கொடுத்துருக்குறீங்க, இதன் மூலமாக நான் நிறைய பேரை ப்ளஸ் பண்ண போகிறேன், நிறைய பேரை நான் வந்து நிறைய பேரோட வாழ்க்கையை மாற்ற போகிறேன், உங்கள் ராஜ்யத்துக்கு கொடுக்க போகிறேன் அப்படி யோசிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து உங்கள் அடையாளம் அதில் இல்லை. உங்கள் அடையாளம் தேவனாக இருக்கிறதுனால அந்த பணத்தை நீங்கள் வந்து தேவனிடத்தில் யூஸ் பண்ணுவீங்க. ஆண்டவரே என்ன பண்ணலாம், ஆண்டவர் இந்த எல்லாத்தையும் கொண்டு போய் கொடுன்னு சொல்லவும் மாட்டார். நீ என்ன நல்ல பொருள், பெஸ்ட்டு காரை வாங்கினா வாங்கிக்கோ, ஒன் ராணிக்கு ஏற்றபடி நீ நல்லா சம்பாதிச்சு நல்ல கார் வாங்கிக்கோங்க. சின்னதாக சம்பாதிச்சிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு கார் வாங்கிக்கோங்க. ஆண்டவர் வந்து இந்த கார் தான் வச்சுருக்கணும், இதுதான் பரிசுத்தமான காரு, இது வந்து பாவ கார் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. உங்களுக்கு ஹார்ட்டில் நீங்கள் எப்படி சம்பாதிக்கிறீங்க, எப்படி பார்க்குறீங்க, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம். ஆனால் எப்போ அது பிரச்சனையாக மாறுதுன்னா, இந்த திருக்கான இறுதியும் இருக்கும்போது இல்லை, அதெல்லாம் நம்ம அடையாளமாக மாறுது. இந்த கார் இருந்தால் நமக்கு ஒரு பெருமை, இந்த இப்படிப்பட்ட ஒரு வீட்டில் இருந்தால் தான் எனக்கு ஒரு பெருமை, எனக்கு ஒரு கெத்து வேண்டாமா? அப்போ அது அடையாளமாக மாறும்போது என்ன எடுத்துருமா, தேவன் உங்கள் அடையாளம் அல்ல. இப்போ இந்த மாதிரி பொருட்கள், இந்த மாதிரி காரியங்கள் அடையாளமாக வரும். இதுக்கு தான் உலகம் ஓடிக்கொண்டிருக்குது. இதுதான் ஏது சொல்கிறாரு, தேவனும் ராஜ்யத்தை தேடுனா காலைல 5 நிமிஷம் பைபிள் படி, முதலாவது தேவனும் ராஜ்யத்தைன்னா 10 நிமிஷம் பைபிள் படி, குவாய்ட் டைம் எடுத்துரு, அதுக்கப்புறம் உங்கள் வேலையை செய். அப்படி அந்த செக்குலர் டிவைடே கிடையாதுங்க. அதான் சொல்ல வரேன். இது வந்து சேக்ரெட்டு, பைபிள் படிக்கிறது, சர்ச்சுக்கு போகிறது, காணிக்கு போகிறது, இதெல்லாம் சேக்ரெட், இது என் வேலை, அப்படி ஒரு டிவைடே கிடையாது. த லைஃப் ஃப்ளோஸுங்க. தேவனுடைய ஜீவன், அந்த ஹோலி காட், அவருடைய பரிசுத்த அந்த திருத்துவ தேவன்றது லைஃப் ஃப்ளோ ஆகுது. ஏன்னா அவர்கள் மத்தியில் அந்த லைஃப் வந்து கண்டினியூஸாக இருக்குது. அவர்கள் மத்தியில் ஃபாதர், சன் அந்த ஹோலி ஸ்பிரிட், அந்த லைஃப்பை நம்ம மேலே அன்பு செலுத்த தான் ஆதாமை படைச்சார். அந்த லைஃப்பை ஷேர் பண்ண விரும்புகிறார். லவ் ஆல்வேஸ் ஷேர்ஸுங்க. லவ் நெவர் டிமாண்ட்ஸ், லவ் ஆல்வேஸ் ஷேர், லவ் ஆல்வேஸ் கிவ்ஸ். அதான் 1 கொரிந்தியர் 13 படிக்கிறோம். இட் நெவர் டிமாண்ட்ஸ், இட் நெவர் பஃப்ஸ் அப். எல்லாத்தையும் படைச்சிருந்துருமா, நான் யார் தெரியுமா, அப்படியான்னு ஆடுறேன். எல்லாத்தையும் படைச்சிருந்த படைப்புகளோடு ஆண்டவர் அந்த அன்பையும் அந்த முழுமத்தனத்தையும் ஷேர் பண்ணுறாரு. பாருங்கள், அதை தான் முதல்ல புரிஞ்சுக்கணும். அதான் இன்றைக்கி ஹீலிங் ஆஃப் த ஹார்ட்டுக்கு முதலாவது தெரியுதுன்னா, தேவன் என்னை நான் அவரை வர்ஷிப் பண்ணுறதுக்காக படைக்கலை, அவருக்கு என்ன வேலைக்காரனாக படைக்கலை, அவர் என் மேலே அன்பு செலுத்துவதற்காக என்னை படைத்தார். நல்லா கவனிங்க. நான் இந்த ஒரு எக்ஸசைஸ் மட்டும் சொல்லிக் கொடுக்குறேன் இன்றைக்கி. நீங்கள் என்ன பண்ணுங்கள், டெய்லி காலைல ஏஞ்சோம், இது நான் டெய்லி பண்ணுற எக்ஸசைஸ் இது. டெய்லி காலைல ஏஞ்ச உடனே ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் எடுத்துகிட்டுல, அப்பா ஏன்னா யூஆர் ட்ரைங் டு see காட். இன்னும் நம்ம ஹார்ட்டில் பல பிரச்சனை இருக்குதுங்க. இது இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாறுது. சத்தியம் கேட்க கொஞ்சம் கொஞ்சமாக மாறுது. இப்போ நீங்கள் ஃப்யூச்சரில் இது எப்படிலாம் உங்கள் இருதயம் மாறுதுன்றது நீங்கள் பார்ப்பீங்க. அதாவது கிறிஸ்து நம்ம அடையாளமாக மாறாது. அதை போய் சொன்னீங்களா, இந்த இடத்துல இந்த இடத்துல பார்த்தோம். சாரி,
கிரைஸ்ட் இஸ் மை ஐடென்டிட்டி ஃபஸ்ட்டு செஷனில் இந்த சீரீஸில் இந்த ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி அது பார்த்தோம் நம்ம. இயேசு ஒன்று சொல்கிறாரு, நானே வழின்றார். நான் வழி காட்ட வரல, நான் தான் வழின்றார். அப்போ அதுக்கு என்ன அர்த்தம்? நம்ம அடுத்த வாரம் இதை பார்ப்போம். அப்போது அந்த 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 கிறிஸ்துன்ற இடத்துக்குள்ளே போனால் தான் நம்ம கடவுளை பார்க்க முடியும். கிரைஸ்ட், அதாவது இப்போ நான் சொல்கிறேன், இப்போது மோசே வந்து கடவுளை பார்க்கணுன்னா அப்போ ஒரு பாறைக்கு பின்னால் வச்சார். அந்த பாறைக்கு பின்னால் அந்த முதுகு தான் பார்க்க முடிஞ்சுது. தேவனுடைய போகிறாரு, அவன் பின்ன அப்படி பேக் சைடு தான் பார்த்தான்னு போட்டிருக்கு டியூட்ரானமி 34. ஆனால் கிறிஸ்துன்ற இடத்துக்குள்ளே நம்ம கிறிஸ்துக்குள்ளே என்டர் ஆகும்போது தான் when we enter into step into Christ, அவருக்குள்ளே இருந்து தேவனை முகமுகமாக இதை ரசிக்கலாம். 2 கொரிந்தியர் 4வது அதிகாரத்தில் சொல்கிறாரு. 6வது வசனம் படித்து பாருங்கள், அப்புறமா நீங்கள் போய் பாருங்கள். இந்த ரொம்ப சூப்பர் வசனம். அப்போ என்ன பண்ணுங்கள், அந்த இடத்துக்குள்ளே நம்ம போகிறோம், கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இடத்துக்குள்ளே போயிட்டுருக்குறோம். கிறிஸ்துவோடைய முழுமைத்தனத்துக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துட்டுருக்குறோம். ஸோ இந்த மாதிரி நான் சின்ன சின்ன எக்ஸசைஸ் சொல்லி கொடுக்குறேன் பாருங்கள், அதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒன் ஆஃப் த எக்ஸசைஸ் என்னென்னா, காலையில் ஏஞ்ச உடனே நிறைய தாட்ஸ் வரும், டிப்ரெஷன் தாட்ஸ் வரும். ஐயோ இன்றைக்கி வாழை, இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம், இன்றைக்கி காசு இருக்குதா, அதுக்கு கண்ட தாட்ஸ் வரும். ஐயோ என் ஹஸ்பண்டு, என் ஒய்ஃபு, என் குழந்தைங்க என்னென்னவோ வரும். அதெல்லாம் அப்படியே ஃப்ளட் பண்ணும், அப்படியே வந்து பேய் மாதிரி வந்து பிடிக்கும் நம்ம மைண்டை ஏஞ்ச உடனே. அந்த மத்தியில் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் பிரேக் எடுத்து, ஆண்டவரே நீங்கள் என் மேலே அன்பு செலுத்துறீங்க, ஃபாதர் தேங்க்யூ ஃபார் லவ்விங் மீ. ஒருவேளை கெட்ட கனவு வந்திருக்கலாம், ஐயோ நேற்று ஒரு அசிங்கமான கனவு வந்துச்சு, உடனே பாவ அறிக்கை செய்யணும். அதெல்லாம் செய்கிறதுக்கு முன்னால் தேவனுடைய அன்பை அக்னாலேஜ் பண்ண கற்றுக்கணும். காலைல ஏஞ்சோன்னல ஒரு ஃபியூ செகண்ட்ஸ், அப்பா என்ன நீங்கள் நேசிக்கிறீங்க. ஏன்னா லவ் ஹீல்ஸுங்க. லவ் இஸ் த ஒன்லி ஒன் தட் ஹீல்ஸ் த ஹார்ட். இது அற்புதமாக வந்து ஒரு படத்தில் நம்ம ஃப்ரோசன் ஒரு டிஸ்னி மூவி வந்துச்சு பார்த்தீங்களா, அதில் சொல்லுவார், அந்த ஓலா சொல்லுவார், ஒன்லி பியூர் லவ் தா த ஃப்ரோசன் ஹார்ட். அதாவது கல்லான இருதயத்தை உருக்குறது வந்து அன்பு அப்படின்னு சொல்லி ஒரு அந்த கடைசியாக அந்த படத்தினுடைய மூலப்பொருளாக முடிப்பாங்க. அந்த தங்கச்சி எல்சா ஆனான்னு 2 கேரக்டர் இருக்கும். அந்த ஆனாவோட ஹார்ட் வந்து ஆனாவோட ஹார்ட் வந்து உறைஞ்சி போயிடும் பனியில். அப்போ அன்பில் ஒரு காரியம் செய்யும்போது அது திருப்பி பீட் பண்ணும். ஸோ அது மாதிரி தாங்க, தேவனுடைய அன்பை நீங்கள் அக்னாலேஜ் பண்ண கற்றுக்கோங்க. டெய்லி காலையில் எழுந்த உடனே இதை எழுதுங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் எழுத ஆரம்பிங்க. ஒரு நோட் புக் எடுத்து, தேங்க்யூ ஃபாதர் ஃபார் யுவர் அன்கண்டிஷ்னல் லவ். ஆண்டவரே உமது அளவற்ற அன்புக்கு, என்ன நீங்கள் என் மேலே செலுத்துகிற அன்புக்காக நன்றி. அன்பில் ஃபோக்கஸ் பண்ணாரேன் ஃபஸ்ட்டு அவருடைய அன்பை. அதுக்கப்புறம் அறிக்கை செய்யணுமா, பாவ அறிக்கை செய்யணுமா, அது செய்யணுமா, அதெல்லாம் செய்யுங்க. அதெல்லாம் இப்போ அந்த இடத்துலேருந்து உங்களால் இப்போ எஸ்கேப் ஆகி வர முடியாது. நான்லாம் அந்த 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 ரூட்டில் தான் வந்திருக்கிறேன். அதனால் அவ்வளோ சீக்கிரம் வந்து இப்படிலாம் சொன்னால், என்ன இப்படி சொல்கிறீங்க, நான் கால் எழுந்துச்சுன்னா நான் எல்லாத்தையும் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு அவர்கிட்ட நான் சரண்டர் பண்ணுங்க, அதுதான் அவர் தேவனுங்க அப்படின்னாங்க. அதெல்லாம் ஃபால்ஸ் எக்ஸால்டேஷன் ஆஃப் காட். ஒரு பொய்யான இந்த ஹார்ட்லேருந்து பார்க்குற, இந்த உடஞ்ச ஹார்ட்லேருந்து பார்க்கும்போது நம்ம கண்ணுக்கு அப்படி தான் தெரிய வர ஆண்டவர். ஐயோ அவர் பெரியவர்ப்பா, அவர்கிட்ட எல்லாத்தையும் நம்ம எல்லாத்தையும் மன்னிப்பு கேட்டு அப்போ தான் நம்ம செட்டில் ஆகிடுவோம். இது இருக்கிற வரைக்கும் அது நீங்கள் அந்த மேஜை மாற்றவே முடியாது. அதனால் அதெல்லாம் பண்ணிக்குவோம். அதெல்லாம் பண்ணாதீங்க சொன்னாலும் நீங்கள் இந்த இமேஜை வச்சுட்டு அதுக்கு டென்ஷனாக இருக்கும் உள்ளே. என்னடா பாவரிக்கெல்லாம் செய்யலையா, நீங்கள் நம்ம பாவரிக்கை செய்யலையா, அதனால தான் எனக்கு கெட்டது நடந்துச்சா, நீங்கள் ஏதாவது ஒன்று கெட்டது நடந்தால் கூட ஐயோ நீங்கள் நம்ம காலில் சரியாக கன்ஃபியூஸ் பண்ணலையோ, அதனால தான் கடவுள் நடிக்கிறாரோ அப்படிலாம் தாட்டு வரும். பார்த்துருக்கீங்களா? அது மாதிரி எனக்கு நிறைய பேர் சொல்லிக்கிறாங்க. நிறைய பாஸ்டர்ஸ் சொல்லிக்கிறாங்க, பிரதர் இப்படிலாம் நான் வருது பிரதர், ஒருவேளை கடவுள் நான் தடிக்கிறாரோன்னு நினைக்கிறேன் பிரதர்னு. அப்புறம் யோசிப்பேன், அவர்கிட்ட நான் ஒன்றும் சொல்ல முடியாது, இல்லைங்க நம்ம ஜெபம் பண்ணலாங்க அப்படி சொல்லி விட்ருவேன். ஏன்னா எங்கே போய் அவருக்கு இதை ஒரு செகண்டில் புரிய வைக்கிறது, இந்த மாதிரி பிரச்சனை உள்ளே இருக்கிறது. அதனால் இந்த செஷன்ஸில் பாருங்கள், காலையில் எழுந்துச்சுன்னா ஒரு 3 தடவை எழுதுங்க, ஃபாதர் தேங்க்யூ ஃபார் லவ்விங் ஆன் மீ. ஆண்டவரே உங்கள் அன்புக்கு, இந்த காலையில் உங்கள் அன்பு எனக்கு சன்லைட் வர மாதிரி, இந்த காற்று வர மாதிரி, இந்த ரெயின் வர மாதிரி, இல்லை இந்த மழை வர மாதிரி அந்த அன்பு என் மேலே வந்துகிட்டே இருக்குது, அதுக்காக நன்றி ஆண்டவரே. நீங்கள் கடவுள் வந்து உங்களை வேறு எந்த விதமாகவும் பார்க்கலங்க. அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இது. நம்ம நினச்சிக்கிறோம் கடவுள் நேற்று நீ பாவம் பண்ணலை, அறிக்கை செய்யிட்டியா, அப்பா அறிக்கை செய்தான், எஸ்கேப் போ, உன்னை குத்த வரேன், இப்படி தான் நம்ம வச்சுருக்கணும். ஏன்னா இந்த ஹார்ட்லேருந்து அந்த இமேஜ் தான் பார்க்க முடியும். நல்ல எக்ஸாம்பிள் பார்க்கணுன்னா, நம்ம ஊரில் ஆட்டோ பின்னால் போட்டிருப்பாங்க தெரியுமா, திஷ்டி பொம்மைன்னு போய் போட்டிருப்பாங்க. நான் எப்போவுமே பார்ப்பேன், அப்படியே ஒரு கண்ணெலாம் ரெட்டாக இருக்கும், நாக்கு இருக்கும், ஒரு கொம்பு இருக்கும், அப்படின்னு இருக்கும். நான் கேட்பேன், அந்த பொம்மை
இப்போது என் ஃப்ரெண்டு பிரதர் கூட்டூரில் ஒரு வீட்டில் தங்கியிருந்தேன். ஒரு வீட்டில் அப்படியே காலைல வாக்கிங் பண்ணும்போது எல்லார் வீட்லேயும் அந்த நிறைய பக்கத்து வீட்டிலலாம் அந்த மாதிரி பொம்மையை போட்டுங்க, திஷ்டி பொம்மையாம். இல்லை புது வீடு கட்டும்போது ஒரு பொம்மை வைப்பாங்க, அப்படியே அகாரமாக இருக்கும் ஒரு பொம்மை. அந்த இமேஜ் எங்கேருந்துங்க வருது? எப்படி ஒரு ஆர்டிஸ்ட் அந்த இமேஜை க்ரியேட் பண்ணான்னா இந்த ஹார்ட்டில் இருந்தால் அந்த இமேஜ் தாங்க வரும். கடவுள்னா அவனுக்கு அதுதான், அவனுக்கு கடவுள்னா யார்? ஆய் கண்ணு அவனை குத்த வரேன் இப்படிப்பட்ட கடவுள் தான். இதுக்கு ஆப்போசிட் கடவுள் என்ன தெரியுமா? சிலுவையில் இயேசு வந்து தொங்கிட்டு, ஐயோ நான் ஒன்றும் இல்லை, எனக்காக மரித்தாரே. அதுவும் ராங்கான இமேஜ். ரைட்டான இமேஜுக்கு நம்ம இன்னும் வரவே இல்லை. எல்லாம் ராங்கான இமேஜே சுற்றிட்டு கிடக்குறோம் நம்ம. ஃபஸ்ட்டு நம்ம ரைட்டான இமேஜை வந்து நான் சொல்லி கொடுத்து உங்களுக்கு புரியும். என்னையே வெர்பலாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. God can only be experienced inside my heart. Experience inside your heart. நான் ஒரு காரியம் சொல்கிறேன் பாருங்கள். 10 கட்டளைகளில் முதல் கட்டளைன்னா கட்டளை, எந்த ஒரு அனிமலோ பேர்ட்ஸு அனிமல்ஸு எந்த விதமாக நீ வந்து கடவுளை ஐடல் மாதிரி செய்யக்கூடாது. நல்லா யோசித்து பார்த்துருக்கீங்களா? ஏன் வந்து கடவுள் ஐடல்ஸ் செய்யக்கூடாதுன்னு சொன்னார்? எல்லா மதத்துலேயும் ஒரு ஐடல்ஸ் இருக்குது. ஒரு ஐடல் இருக்குது, ஒரு சிலை செய்கிறாங்க, ஒரு பொம்மை செய்கிறாங்க, எதையோ ஒன்று அதை போய் வர்ஷிப் பண்ணுறாங்க. ஏன் பைபிளில் இருக்கிற கடவுள் வந்து எதையுமே செய்யக்கூடாதுன்னு சொன்னார்? யோசிச்சுருக்கீங்களா? நான் யோசிச்சுருக்கேன், ரொம்ப யோசிச்சிருக்கேன். ஏன் கடவுள் வந்து ஏன் ஒரு மாடோ ஒரு ஆடோ ஏன் இருந்தால் என்ன, கடவுளுக்காக ஒரு இமேஜ் அதை கும்பிட்டா என்ன அப்படின்னு யோசிச்சு பார்த்தா எனக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தினார். ஏன்னா கடவுள் வந்து உங்கள் இருதயத்தில் வாசம் செய்ய விரும்புகிறார். கடவுள் எங்கே வாசம் செய்கிறார்? உங்கள் இருதயத்தில் தான் அவர் முகமுகமாக தரிசிக்க முடியும். அந்த முகமுகமாக தரிசிக்கிறது தான் இந்த இமேஜை மாற்ற முடியும். புரியுதுங்களா? அதுக்கு தான் சிலுவை. நான் வரேன், அதுக்கெலாம் இன்னும் 2 வாரம் கழிச்சு வரும், மெதுவாக ஸ்டெப் பை ஸ்டெப் வருவோம். இந்த இமேஜை மாற்றணும்னா அவருடைய முகம் என்னுடைய ஹார்ட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகணுங்க. அவருடைய முகம் என்னுடைய ஹார்ட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகும்போது தான் மாறும். நான் இன்னொரு அனிமலை எக்ஸ்டர்னலாக க்ரியேட் பண்ணி அதில் கடவுளை பார்த்துட்டேன்னா அந்த இமேஜை என் ஹார்ட்டுக்குள்ளே கொண்டு வர முடியாது. When I externalize God, I cannot internalize God. அதனால தான் தேவன் சொன்னார், என்னுடைய முதல் நோக்கமே உன் இருதயத்தில் வாசம் செய்வது தான். அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு தான் அவன் சொல்லிட்டார், வேறு எந்த இமேஜும் நீ கிரியேட் பண்ணக்கூடாது. எனி டைம் யூ கிரியேட் அன் இமேஜ் ஃபார் காட், யூ எக்ஸ்டர்னலைஸ் காட். எந்த நேரமும் நீங்கள் ஒரு தேவனுக்கா ஒரு கடவுளுக்கா ஒரு இமேஜை க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்களேன், அது உங்களுக்கு வெளியரங்கமாக இருக்கிற கடவுளாக மாறிவிடும். அந்த கடவுள் உங்கள் இருதயத்தில் உங்களால் பார்க்க முடியாது, உள்ளே வர முடியாது, நீங்கள் அப்ஜெக்ட் பண்ணிடுவீங்க. புரியுதுங்களா? அந்த இயேசு செத்தப்போ அந்த திரை கிழியுது. திரை கிழியும் போது என்ன ஆச்சு? இதெல்லாம் நம்ம அடுத்த வாரம் பார்ப்போம். சிலுவைக்கு தான் போகிறோம். அங்கே தான் அதுதான் நமக்கு டெலிவரன்ஸ் கொடுக்க போகுது. அதனால் முதலாவது இந்த எக்ஸசைஸ் மட்டும் பண்ணுங்கள். காலைல எழுந்தோன்னே, தேவனே எனக்குள்ளே நீங்கள் வாசம் செய்யுங்க, உங்கள் அன்பை நான் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் ஒரு அன்பை அக்னாலேஜ் பண்ணுங்கள். ஆண்டவரே, இந்த பெட்டிஷன் போடுறது எல்லாம் இருக்கட்டும், ஒரு பக்கம் இருக்கட்டும், அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஃபஸ்ட்டு ஆண்டவரே உங்கள் அன்பு, நீங்கள் என் மேலே அன்பு செலுத்துறீங்க, என் மேலே அன்பு. எப்படி ஒரு ஃப்ளவர் பாருங்கள் எப்படி அழகாக வளருது பாருங்கள், அதே மாதிரி நம்ம லைஃப் ஃப்ளோ ஆகும். அவருடைய அன்பு நம்ம ஹார்ட்டில் ரிசீவ் பண்ண நம்ம லைஃப் பாருங்கள், பாடி ஹீலிங் ஆரம்பிக்கும், ரிலேஷன்ஷிப் ஹீலிங் ஆரம்பிக்கும், ஹியூமிலிட்டி உள்ள தாழ்மையாக நடக்க ஆரம்பிப்பீங்க. இந்த அகோரமான உள்ளே இருக்கிற ஒரு வெறித்தனெல்லாம் அப்படியே செட்டில் ஆரம்பிக்கும், காம்னஸ் வரும். அவருடைய அன்பு வந்து தனிய வைக்கும். அதனால் உமது அன்புக்காக நன்றின்னு சொல்லிட்டு அந்த அன்பை உணருங்க. ஆவியானவரே உமது அன்பை என் இருதயத்தில் உணர்த்துங்க ஆண்டவரேன்னு சொல்லுங்க. ஏன்னா அப்படி தான் ரோமர் 5 படிக்கிறோம், பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய அன்பை நம்ம இருதயத்தில் ஊற்றுகிறார் அப்படின்னு போட்டிருக்குது. அந்த அன்பை உணர வைக்கிறது தான் பரிசுத்தவனோட வேலை, தேவனுடைய அன்பு. அது முதல்ல அங்கே ஆரம்பிங்க. ஆமேன். ஸோ இந்த வாரம் ஒரு சின்ன ஜெபம் பண்ணி நான் முடிச்சிடுறேன். அதுக்கப்புறம் ஏதாவது கொஸ்டின் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். பிதாவே, இந்த நேரத்துக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, எங்கள் இருதயத்தை ஒரு திருக்கான இருதயமாக இருக்கிறதுனால அப்பா பல பிரச்சனைகளுக்கு நாங்கள் இருக்கிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து அதனுடைய சொல்யூஷன்ஸ், அதோடைய பதில்களை நாங்கள் இப்போ ஆராய்ந்து படிக்கும்போதும் பரிசுத்தாவின் எங்கள் கண்களை தொடர்ந்து திறங்க. இதை நாங்கள் புரிந்து கொள்ள கிருபை கொடுங்க. ஆண்டவரே, நீர் எவ்வளோ அன்பானவர், எங்களை குறித்து நீங்கள் கரிசனையாக இருக்கிற தேவன் என்பதை உணர்ந்து கொள்ள கிருபை கொடுங்க. எங்கள் வாழ்க்கையை நீங்கள் செம்மையாக பர்ஃபெக்டாக நீங்கள் நடத்துகிறீங்க தேவன். ஆனால் நிறைய டைமில் நாங்கள் அதுக்கு பயத்தினாலையும் சரி, வெக்கத்தினாலையும் சரி ஆண்டவரே சாமி, ஒரு தவறான புரிதலாலையும் சரி சாமி ஆண்டவரே, பல காரியத்தை எங்களுடைய அடையாளமாக நாங்கள் மாற்றி விடுகிறோம் ஆண்டவரே. அதன்படி ஆண்டவரே சாமி, எங்கள் வாழ்க்கை ஒரு மோசமான நிலைமைக்கு போய் கொண்டிருக்குது ஆண்டவரே. அப்போ அதை நாங்கள் புரிந்து கொண்டு எங்கள் இருதயத்தில் நாங்கள் மனம் திரும்பி ஆண்டவர் உமது எங்கள் இறுதியில் கண்டுகொள்ள கிருபை கொடுங்க. தொடர்ந்து வந்த ஒருத்தரையும்
இந்த மீட்டிங் வந்து ஒருவரையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.